ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த மாதத்துக்காக கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்த வசனம், इस महीने के लिए परमेश्वर ने हमारे लिए दिया हुआ प्रतिज्ञा वचन ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் यशाया भविष्यद्वक्ता की पुस्तक அவருடைய 55வது அதிகாரம் उसके 55वां अध्याय அவருடைய 5வது வசனம், उसके 5वां वचन। உன்னை அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், உன்னை அறியாதிருந்த ஜாதி உன் தேவனாய கர்த்தர் நிமித்தமும் இஸ்ரவேலுடைய பரிசுத்தர் நிமித்தமும் உன்னிடத்திற்கு ஓடி வரும், அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார்। இதோ ऐसी जाति को जिसे तू नहीं जानता बुलाएगा, और ऐसी जातियों जो तुझे नहीं जानती तेरे पास दौड़े आएंगे। ये तेरे परमेश्वर यहोवा और इस्राएल के पवित्र के निमित्त यह कह रही है, क्योंकि उसने तुझे शोभायमान किया है। நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், तू ऐसी जाति को जिसे तू नहीं जानता बुलाएगा, நீ அறியாத ஜாதி உன்னிடத்துக்கு ஓடி வரும்। और ऐसी जातियां जो तुझे जानती नहीं वो तेरे पास दौड़ी आएगी। நீ அறியாதிருந்த ஜாதியை வரவழைப்பாய், तू ऐसी जाति को जिसे तू नहीं जानता बुलाएगा, நீ அறியாத ஜனம் உன்னிடத்தில் வர வேண்டுமானால் ऐसी जातियां जो तुझे नहीं जानती तेरे पास दौड़ी आना है तो அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, वहां पर लिखा गया है அது உன் தேவனாய கர்த்தரின் நிமித்தம் वो तेरे परमेश्वर यहोवा के निमित्त இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் நிமித்தமும் உன்னிடத்துக்கு ஓடி வரும்। इजराइल के पवित्र निमित्त ये होगी। நீ அறியாத ஜாதி உன்னிடத்தில் வர வேண்டுமானால் यदि तेरे पास ऐसी जातियां जो तुझे नहीं जानता तू बुलाना है அது நம்மளால முடியாது। वो हमसे नहीं होगा, இஸ்ரவேலின் பரிசுத்தரின் நிமித்தமும் கர்த்தரின் நிமித்தமும் அது உண்டாயிருக்கு। वो परमेश्वर यहोवा और इजराइल के पवित्र के निमित्त ये होगी। அது ஏன் கர்த்தர் அப்படிப்பட்ட அறியாத ஜனங்களை நம்மிடத்துல கொண்டு வருகிறார்? क्यों परमेश्वर ऐसे लोगों को हमारे पास ले आता है जिसे हमको नहीं जानते हैं? அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, वहां पर लिखा गया है கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார்। इसलिए कि तुझे परमेश्वर ने शोभायमान किया है, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார்। क्योंकि उसने तुझे शोभायमान किया है। கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறபடினாலே यहोवा परमेश्वर ने तुझे शोभायमान किया, इसलिए அறியாத அந்நிய ஜனங்கள் உன்னிடத்தில் வருவார்கள்। तुझे जो जिसे तू जानता नहीं वैसे अन्य लोग तेरे पास आएंगे। அது கர்த்தரின் நிமித்தமும் यहोवा के परमेश्वर के निमित्त சேனைகளின் தேவனாய பரிசுத்தரின் நிமித்தமும் அது உண்டாயிருக்கு। इजराइल के पवित्र के निमित्त ये होगी। அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்க உங்களை परमेश्वर के सम्मुख में आए हुए आप लोग, ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்துல கர்த்தர் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார்। हर एक को हर एक तरह से शोभायमान कर रखा है। ஏன்னா ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा है நான் விதிக்கிற கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொண்டு நடக்கிறவன் எவனோ मैं जो विधियां और नियमों का मेरी विधियों का पालन करेगा அவனை ஆசீர்வதித்து நான் மேன்மைப்படுத்துவேன்। उसे मैं आशीष करके उन्नति करूंगा। கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகிற ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நான் அவர்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவேன்। जो परमेश्वर की वचन का पालन करते हैं उनके लिए परमेश्वर का आशीर्वाद यह है कि मैं उन्हें आदर और उन्नति करूंगा। அப்ப கர்த்தர் எல்லாரையும் மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார்। परमेश्वर सबके आदर और उन्नति करता है, ஆனா ஒவ்வொருவருக்குள்ள மேன்மை ஒவ்வொரு வித்தியாசமானது। लेकिन हर एक के अंदर की उन्नति कुछ अलग प्रकार की होती है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है சூரியனுக்குள்ள மகிமை வேறு, सूर्य की महिमा अलग है, சந்திரனுடைய மகிமை வேறு, चंद्रमा की महिमा अलग है। ஒவ்வொன்றுக்கு கர்த்தர் ஒவ்வொரு விதமான மகிமை கொடுத்திருக்கிறார்। हर एक को परमेश्वर अलग अलग प्रकार की महिमा दिया है। அப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के सम्मुख में आई हुए परमेश्वर के लोगों, கர்த்தர் உங்களை ஒவ்வொரு விதத்துல கர்த்தர் மேன்மையாய் வைத்திருக்கிறார்। आप लोग को परमेश्वर अलग अलग रीति से उन्नति किया है। இந்த மேன்மையை தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும்। इस महत्वता को परमेश्वर के लोग संभाल लेना है। இன்னைக்கு अनेகருக்கு கர்த்தர் தங்களுக்கு தந்திருக்கிற மேன்மை என்ன என்பது புரியவில்லை। आज कई लोग परमेश्वर के द्वारा दिए गए श्रेष्ठता को जानते नहीं हैं। தங்களுக்கு கர்த்தர் தந்திருக்கிற மேன்மை என்ன? परमेश्वर ने मुझे क्या महत्वता दिया है, கர்த்தர் நம்மை எந்த மேன்மையான நிலையில வைத்திருக்கிறார் என்பது தெரியவில்லை। परमेश्वर मुझे किस श्रेष्ठ स्थिति में रखा है। ஆனபடினால்தான் इसलिए அவர்களை இவர்களை பார்க்கிறார்கள், इनको उनको देखते हैं, அவர்களை இவர்களை பார்த்து इनको उनको देखकर அவர்களோடு இவர்களோடு தங்கள் வாழ்க்கையை ஒப்பிட்டு इनके उनके साथ अपनी जीवन की तुलना करके தேவன் தந்த மகிமையை இழந்து போகிறார்கள்। परमेश्वर की महिमा को खो देते हैं, கர்த்தர் தந்த மேன்மையை இழந்து போகிறார்கள்। परमेश्वर ने दिया हुआ उन्नति को खो देते हैं। ஆண்டவருடைய பிள்ளைகள் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும்। परमेश्वर के लोग अधिक ध्यान पूर्वक रहे। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है கர்த்தர் காயினை பார்த்து சொல்லுகிறார், परमेश्वर ने कयीन से कहा நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? क्या तुम भलाई करोगे तो तुम्हारे लिए उन्नति न होगी? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? क्या तू भलाई करोगी तो तेरा उन्नति न मिलेगा? இன்னைக்கு अनेகர் தங்கள் மேன்மையை இழந்து போக காரணம் आज कई लोग अपनी उन्नति को खो देने का कारण क्या है? நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை, क्योंकि भलाई करने का विचार ही नहीं है। நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இல்லை, भलाई करने का विचार नहीं है। காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை। कैन के
बलिदान को परमेश्वर ने नहीं स्वीकारा। காயினுடைய தம்பியாகிய ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். कैन का भाई हाबिल की भेंट को परमेश्वर ने स्वीकार लिया। காயின் பார்க்கிறார், कैन ने देखा என் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை, मेरे भेंट को परमेश्वर ने स्वीकारा नहीं, என் தம்பி காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்து விட்டார். लेकिन मेरे भाई की भेंट को परमेश्वर ने स्वीकार लिया। இவனுக்குள்ள ஒரு எரிச்சல் உண்டாயிற்று. इसके मन में ईर्ष्या होने लगी। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவனுடைய முகநாடி மாறிற்று. पवित्र शास्त्र में लिखा गया उसकी चेहरा बदल गया, அவன் முகநாடி ஏற்பட்டது. उसका चेहरा बदल गया, அவனுக்குள்ள எரிச்சல் வந்தது. उसके अंदर ईर्ष्या हुई, அவனுக்குள்ள பொறாமை வந்தது. उसके अंदर जलन हुई, தன் சகோதரனை और उसने अपने भाई को வயல்வெளியிலே இருக்கும்போது खेती में रहते समय யாரும் இல்லாத நேரத்தில் பார்த்து जब कोई भी नहीं था उस समय मौका देकर தன் சகோதரனை கொன்று போட்டார். अपने भाई को घात कर दिया, தன் சகோதரனை கொலை செய்து போட்டார். अपने भाई को घात कर दिया। தேவனுடைய பிள்ளைகள் பூமியின் எந்த கடையாந்திரத்தில் இருந்தாலே भले आप पृथ्वी के किसी भी कोने में रहोगे, கர்த்தர் நம்மை மேன்மையாய் வைத்திருந்தாலே, भले परमेश्वर हमको उन्नति भी किया हो, மறைமுகமாய் எந்த பாவத்தை செய்தாலே, गुप्त में कौन सा भी पाप करोगे, மறைமுகத்தில் செய்யப்படுகிற பாவங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். गुप्त में किया जाने वाले पाप को परमेश्वर देख रहा है। அவருடைய கண்கள் அக்னிமயமானது. उसकी आंखें अग्निमय हैं। மனுஷனுடைய கண்கள் எல்லாருக்கும் அடையப்பட்டது. परमेश्वर की मनुष्य की आंखें बंद हो जाएगी, எந்த மனுஷனுக்கு தெரியாமல் कोई भी इंसान नहीं जानेगा। வயல்வெளியில இருக்கும்போது खेती में रहते समय காயின் தன் தம்பியாகிய ஆபேலை கொலை செய்து போட்டார். कैन अपने भाई हाबिल को मार डाला। ஆபேலை கொலை செய்ய காரணம் என்ன? हाबिल को मार डालने का कारण क्या है? அவனுக்குள்ள காணப்பட்ட எரிச்சல், उसके अंदर की ईर्ष्या, அவனுக்குள்ள காணப்பட்ட பொறாமை, उसके अंदर की जलन। மனுஷ கொலைபாதகனாய் वो மாறிவிட்டார். मनुष्य का घातक बन गया। அவனுக்குள்ள இருந்த பொறாமையும் எரிச்சலும் उसके अंदर की ईर्ष्या और जलन, அவன் தன் மேன்மையை இழந்து போனான். वो अपनी श्रेष्ठता को खो दिया। அதனால தான் கர்த்தர் பார்த்து சொல்கிறார், इसलिए परमेश्वर कहता है, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை உண்டாயிருக்கும் அல்லவா? क्या तुम भलाई करोगे तो तुम्हारी उन्नति न होगी? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை உண்டாயிருக்கு. तुम भलाई करोगे तो तुम्हारी उन्नति होगी। சேஷ்ட புத்திர பாகத்துக்கு சொந்தக்காரனாய் மூத்த மகனாய் பிறந்தவன், पहलोटा का अधिकार का पात्र बना हुआ ये व्यक्ति, ஆனால் தன் சேஷ்ட புத்திர பாகத்தை இழந்து போனார். लेकिन वो अपना पहलोटा के अधिकार को खो दिया। மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகள் இந்த காயின் சபிக்கப்பட்டவனாய் और ये மாறினான். कैन जो है श्रापित व्यक्ति बन गया। மேன்மையாய் அழைக்கப்பட்ட இந்த மனுஷன், जो व्यक्ति उन्नति रूप से बुलाया गया हुआ परमेश्वर का व्यक्ति, மேன்மையாய் வைக்கப்பட்ட இந்த காயின் श्रेष्ठ रूप से रखा हुआ ये कैन தன் வாழ்க்கையில பொறாமைக்கு எரிச்சலுக்கு இடம் கொடுத்து अपने जीवन में ईर्ष्या और जलन की मौका देकर கர்த்தர் தனக்கு தந்த மேன்மையை இழந்து போனார். परमेश्वर ने दिया हुआ उन्नति को खो दिया। ஆண்டவருடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, இன்னைக்கு கர்த்தர் நமக்கு நல்ல மேன்மையான வாழ்க்கை தந்திருக்கிறார். आज के दिन परमेश्वर ने हमको श्रेष्ठ जीवन दिया है। மேன்மையை இழந்து போக கூடாது. इस शोभायमान जीवन को खो नहीं देना है। அவர்களோடு இவர்களோடு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்க கூடாது. इनको उनके साथ जीवन में अपनी तुलना नहीं करना है। கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாழ்க்கையில நாம் திருப்தியா இருக்க வேண்டும். परमेश्वर ने हमको जो जीवन दिया है इसी में तृप्त रहना है। இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில திருப்தி இல்லாததுனால आज कई लोगों के मन में संतुष्टता ना होने के कारण முறுமுறுத்து कुड़कुड़ाते நிம்மதியை இழந்து अपनी शांति खो देकर கர்த்தர் தங்களுக்கு தந்திருக்கிற மேன்மையை இழந்து போகிறார்கள். परमेश्वर ने दिया हुआ उन्नति को खो देते हैं। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் தந்த மேன்மையை நாம் காத்துக்கொண்டால் परमेश्वर ने जो दिया हुआ श्रेष्ठता को यदि संभाले रखेंगे, நீங்கள் அறியாத ஜாதியை கர்த்தர் உங்கள் பட்சமாய் கொண்டு வருவார். ऐसे जाति जो तुम जानते नहीं वैसे जातियों को तुम्हारे पास ले आएगा। நீங்கள் அறியாத ஜாதி உங்களை தேடி வரும். जो ऐसी जातियां जिनको तुम जानते नहीं वैसे तुम्हें ढूंढ कर आएंगे। உங்களுக்கு முகம் தெரியாத நபர்கள் உங்களை தேடி வருவார்கள். पराये व्यक्ति तुम्हें ढूंढ कर आएंगे। இது எதனால் உண்டாகிறது? ये किससे हुआ? கர்த்தரின் நிமித்தமும் பரிசுத்தருடைய நாமத்தின் நிமித்தம் உண்டாகிறது. इसके कारण कि यहोवा परमेश्वर के निमित्त और इस्राएल के पवित्र के निमित्त होगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் நமக்கு தந்த மேன்மையை காத்துக்கொள்ள வேண்டும். इसलिए परमेश्वर ने हमको जो श्रेष्ठता दिया है उसी को संभाले रखना है। அவருடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு தந்த மேன்மையை காத்துக்கொண்டால் परमेश्वर ने हमें दिया हुआ श्रेष्ठता को यदि संभाले रखेंगे, அறியாத ஜாதிகளின் ஜனங்களையும் கர்த்தர் பட்சத்திலே கொண்டு வருவார். ऐसे जातियों जिसको हम जानते नहीं वैसे जातियों को हमारे पास ले आएगा। வேதத்தில் நாம் வாசிக்கும் போது परमेश्वर पवित्र शास्त्र में हम पढ़ते हैं, ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग, யாக்கோபுக்கு 2 மனைவியும் 2 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். याकूब के 2 पत्नियां और 2 सौतेलियां थे।
மொத்தம் 4 மனைவிகள், 4 पत्नियां, 2 மனைவி 2 மறுமனையாட்டி. 2 पत्नी 2 सौतेली. யாக்கோபு அதிகமாய் நேசித்தது ராகேலை. याकूब अधिक प्रेम करता था राहेल से. ராகேல் மீது அதிகம் பாசம் வைத்திருந்தார். राहेल से बहुत प्रेम रखा था. இப்போ ராகேலுக்கு अब राहेल को தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் குழந்தை பாக்கியம் கொடுக்கவில்லை. परमेश्वर ने संतान का भाग्य नहीं दिया था. மூத்த மனைவியாகிய லேயாளுக்கு கர்த்தர் 7 பிள்ளைகளை கொடுத்திருந்தார். जो बड़ी पहली औरत जो थी उस लिया को परमेश्वर ने 7 बच्चे दिए थे. 6 குமாரரும் 1 குமாரத்தி. 6 लड़का और 1 लड़की. அவளுடைய வேலைக்காரிக்கு 2 பிள்ளைகளை கொடுத்திருந்தார். उसके नौकरानियों को 2 बच्चे दिया था. ராகேலுடைய வேலைக்காரிக்கு 2 பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். राहेल की नौकरानी को भी 2 बच्चे दिया था. ஆனா ராகேலுக்கு குழந்தை இல்ல. लेकिन इस राहेल को बच्चा नहीं था. ராகேலுக்கு குழந்தை இல்லாத காரணத்தினால் राहेल को बच्चा न होने के कारण ராகேல் யாக்கோபிடத்துல போய் சண்டை போடுகிறார். राहेल याकूब से झगड़ा करती है. எனக்கு பிள்ளை தாரு, मुझे बच्चा दे, இல்லாவிட்டால் நான் சாகுறேன். नहीं तो मैं मर जाऊंगी. யாக்கோபு சொல்லுகிறார், याकूब कहता है நான் உனக்கு பிள்ளையை தருவதற்கு நான் ஒரு தேவனா? मैं क्या परमेश्वर हूँ जो तुझे बच्चा दूं? கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம். गर्भ का फल परमेश्वर के द्वारा दिया जाने वाला दान है. பிள்ளைகள் அவரால் கொடுக்கப்படுகிற ஈவு. बच्चे परमेश्वर के द्वारा दिए जाने वाले दान है. எத்தனையோ பேர் வருஷக்கணக்காய் குழந்தை பாக்கியத்துக்காய் காத்திருக்கிறார்கள். कितने लोग बच्चे के लिए कितने साल इंतजार करते ஆனா हैं, கர்ப்பத்தின் கனி கர்த்தர் கொடுக்கிறது. लेकिन गर्भ का फल परमेश्वर देता है. எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாது. कोई इंसान नहीं दे सकेगा. யாக்கோபு சொல்லுகிறார், याकूब कहता है உனக்கு குழந்தை கொடுப்பதற்கு நான் என்ன தேவனா? तुझे बच्चा देने के लिए क्या मैं देव हूँ? ராகேல் சொல்லுகிறார், राहेल कहता है நீ कहती है எனக்கு குழந்தை தாரு, तुम मुझे बच्चा दे, இல்லாவிட்டால் நான் சாகுறேன். नहीं तो मैं मर जाऊंगी. இந்த வீண் வார்த்தை என்னத்துக்கு? ये व्यर्थ बातें क्यों कहना है? வீண் வார்த்தை என்னத்துக்கு? ये व्यर्थ बातें क्यों कहना है? தேவனுடைய பிள்ளைகள் இத்தனை பிள்ளைகளை யாக்கோபுக்கு கொடுத்தவர் इतना बच्चा याकूब को दिया हुआ परमेश्वर ராகேலுக்கு கொடுக்க மாட்டாரா? क्या राहेल को नहीं देगा? அவளுக்கு அது விசுவாசம் இல்லை. उसके अंदर वो विश्वास नहीं था. கர்த்தர் அவளை மேன்மையாய் வைத்திருந்தார். परमेश्वर उसे शोभायमान कर रखा था. முற்பிதாக்களில் யாக்கோபு 2வது மனுஷன். पूर्व पिता में மூணாவது. पूर्व पिताओं में याकूब तीसरा व्यक्ति है. அந்த முற்பிதாக்களுக்கு மனைவியாய் அவள் இருக்கிறாள். पूर्व पिताओं के पत्नी थी. அவ்வளவு கனமற்ற மேன்மை பெற்ற இடத்துல இருக்கும்போது उतनी आदर और उन्नति पाए हुए स्थान में रहते समय அவள் சண்டை போடுறா. वो झगड़ा करती எனக்கு है, பிள்ளை தாரு, मुझे बच्चा दे, இல்லன்னா நான் சாகுறேன். नहीं तो मैं मर जाऊंगी. இன்னைக்கு अनेक சகோதரிமாருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, आज कई बहनों के मुंह से यही निकलता है, எனக்கு இதை செய்யும், मुझे ये कर, எனக்கு இதை வாங்கி தாரு, मुझे ये खरीद के दे, இல்லன்னா நான் சாகுறேன், नहीं तो मैं मर जाऊंगी, இல்ல நான் வீட்டை விட்டு வெளியே नहीं போறேன். तो मैं घर छोड़ के चली जाऊंगी. விசுவாசிகளுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, ये सब विश्वासियों के मुंह से निकलती है. உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி जो सच्चाई से उद्धार पाया हुआ विश्वासी हो, எவ்வளவு கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் कितना भी तकलीफ आए, कितने भी कष्ट आए, அவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்து சகித்து காண்பிக்கிறவர்கள் தான் விசுவாசி. सारे कष्ट और तकलीफ को सहने वालों को ही विश्वासी कहते हैं. திராட்சரசம் பெருகி இருக்கணும், दाख मधु बढ़ती रहना है, தானியம் பெருகி இருக்கணும், अन्न धान्य भी बहुत रहना है, அப்ப அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். तभी आनंदित रहेंगे. பானையில மாவு கொஞ்சம் குறைஞ்சிட்டுனா, यदि पात्र में थोड़ा सा आटा कम हो जाए, கொஞ்சம் எண்ணெய் குறைஞ்சு போச்சுனா, थोड़ा सा तेल कम हो जाए, அதை சகிக்க முடியாது. उसे सहेंगे नहीं. புருஷனிடத்துல போய் சண்டை போடுறது. तुरंत पति के पास जाकर झगड़ा करते हैं. தேவனுடைய பிள்ளைகள் நஷ்டமோ லாபமோ எதுவா இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் சமபங்கு. नष्ट हो या लाभ हो, दोनों का एक ही हिस्सा है. அநேக சகோதரிகள் நல்ல ஆசீர்வாதமா இருக்கும்போது புருஷனை கனப்படுத்துகிறார்கள். कई बहन लोग होते हैं कि जब अच्छा आशीर्वाद होता है तो पति का आदर करते हैं. வாழ்க்கையில குறைவு வரும்போது புருஷனை கனவீனப்படுத்துகிறார்கள். जब जिंदगी में कोई घटी होती है या कमी हो जाती है तो तुरंत निरादर कर देते हैं, மிரட்டுறாங்க. उनको भगाने भी लगते நான் हैं. செத்து போவேன், मैं मर जाऊंगी, நான் வீட்டை விட்டு வெளியே போயிருவேன். मैं घर छोड़कर चली जाऊंगी. கர்த்தர் பார்க்கிறார். ये सब परमेश्वर देख रहा है. தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தில் இருக்கலாம், भले तुम दुनिया में रहते हो, காயின் எந்த மூலையில இருந்தாலும் நமக்கு தெரியாது. कैन पता नहीं कौन से कोने में बैठा हुआ था. கர்த்தரின் கண்கள் காயின் செய்த அக்கிரமத்தை பார்த்தது. परमेश्वर की आंखें कैन ने देखा हुआ अधर्म कामों को देखा. கர்த்தர் காயினை பார்த்து சொன்னார், परमेश्वर ने कैन से कहा, உன் சகோதரனுடைய ரத்தம் இந்த பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. तेरा भाई का खून जो जमीन पे गिरा है ये मुझे देखकर पुकार रहा है. அக்கிரமமான தேவனுடைய கண்களுக்கு மறைவாய் எந்த காரியத்தை செய்ய முடியாது. अग्नि में परमेश्वर की आंखों के सामने कोई बात नहीं छुपेगी. கர்த்தரை பார்க்கிறார். परमेश्वर हमको देखता है. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய நாமத்தின் மூலமாக ஒரு ஞாபக புஸ்தகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். उद्धार पाए हुए हर एक
परमेश्वर के लोगों के लिए परमेश्वर एक स्मरण पुस्तक रखा है। நாம் இந்த பூமியில செய்கிற நன்மையானாலும் தவறானாலே हम जो भी भलाई या बुराई इस दुनिया में करते हैं, கர்த்தர் அவைகள் எல்லாம் அவருடைய ஞாபக புஸ்தகத்தில் எழுதுகிறார். इन सबको परमेश्वर अपनी स्मरण पुस्तक में लिखता है। தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் கவனமாய் இருக்க வேண்டும். इसलिए परमेश्वर के लोग अधिक ध्यान पूर्वक रहिए। கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டால் परमेश्वर के लोग भले एक दूसरे से बातें करें, நாம் விசுவாசிகளாய் இருந்தால் भले हम विश्वासी हो, விசுவாசிகள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொண்டால் विश्वासी लोग भले एक दूसरे से बातें करें, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது पवित्र शास्त्र में लिखा है கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். परमेश्वर के लोग एक दूसरे से बातें करेंगे। கர்த்தருடைய ஆவியானவர் அதை கவனித்து கேட்பார். परमेश्वर की आत्मा उसे ध्यान से सुनेगा। தேவனுடைய பிள்ளைகள் எதை குறித்து பேசுகிறீர்கள்? आप किसके बारे में बात कर रहे हो? கர்த்தர் அதை கேட்கிறார். परमेश्वर उसे सुनता है। ஆண்டவருடைய பிள்ளைகளே, உன் வாயின் வார்த்தை எப்படி இருக்கிறது? तुम्हारी मुंह की बोली किस प्रकार है? நான் சாகுறேன், मैं मर जाऊंगी, நான் சாகுறேன், मैं मर जाऊंगी, இல்ல நான் வீட்டை விட்டு ஓடுறேன், या घर छोड़ के चली जाऊंगी, மிரட்டுறது ऐसे धमकी देते हैं। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर देखता है। இந்த ராகேல் அப்படிதான் மிரட்டினா. ए राहेल भी ऐसी धमकी दे रही थी। ராகேலுடைய வார்த்தை கர்த்தர் கேட்டார். राहेल की बातों को परमेश्वर ने सुना। ராகேலுக்கு கர்த்தர் கற்பத்தை திறந்தார். राहेल का गर्भ को परमेश्वर ने खोल दिया। முதலாவது ஒரு குமாரனை பெற்றார். सबसे पहला एक पुत्र जन्माई, யோசேப்பு என்று பெயர் வைத்தார். यूसुफ करके नाम रखा। இரண்டாவது ஒரு மகனை பெற்றார். दूसरा एक पुत्र जन्माई, அந்த இரண்டாவது மகன் பிறக்கும் போது दूसरा लड़के के जन्म होते समय அவள் பெத்தேலுக்கு சமீபமாய் போய் கொண்டிருக்கும் போது वो बेतेल के पास जाते समय வழியிலேயே அவள் மரித்து போனாள். रास्ते में ही वो मर गई। தான் பெற்ற குமாரனை இரண்டாவது குமாரனை அவளால் பார்க்க முடியவில்லை. अपनी जन्माई हुई दूसरे बेटे को देख नहीं पाई। தேவனுடைய பிள்ளைகள் பிள்ளையை பார்க்க முடியாதபடிக்கு வழியிலே செத்து போனாள். बच्चे को तक देख नहीं पाई, रास्ते में ही गुजर गई। அவளுக்கு என்ன குறைவு? उसको क्या कमी था? யாக்கோபு ஒரு பெரிய செல்வ சீமா. याकूब एक बहुत बड़ा धनी व्यक्ति था। அவளுக்கு ஒரு குறைவும் இல்ல. उसके जीवन में कोई कमी नहीं थी। யாக்கோபு சொல்லுகிறார், याकूब कहता है கர்த்தர் என்னை நிறைவாய் ஆசீர்வதித்திருக்கிறார். परमेश्वर मुझे परिपूर्ण रीति से आशीर्वाद दिया है। ரெண்டு பரிவாரங்களுக்கு தகப்பனாய் என்னை உயர்த்தி இருக்கிறார். मुझे दो परिवारों का पिता बनाया है। யாக்கோபு இவ்வளவு பெரிய சீமானா இருக்கும்போது याकूब जब इतना बड़ा धनी व्यक्ति था, யாக்கோபின் மனைவிக்கு என்ன குறை? याकूब की पत्नी को क्या कमी रहेगी? லேயாளுடைய வேலைக்காரர்களுக்கோ தெரியாது. लिया और लिया के नौकरानियों को पता नहीं, ஆனா அவர்களை விட யாக்கோபு ராகேல் அதிகமாய் நேசிக்கிறார். उनसे भी बढ़कर याकूब राहेल से बहुत प्रेम करता था। ராகேலை அதிகமாய் நேசித்தவன் राहेल से बहुत प्रेम किया हुआ याकूब ராகேலுக்கு எந்த குறையும் வைத்திருக்க மாட்டார். राहेल को कोई कमी नहीं रखा होगा, ஒரு குறையும் இல்ல. कोई कमी नहीं। ஆனா சொல்றேன், நான் சாவுறேன், फिर भी कहती है मैं मर நான் जाऊंगी, சாவுறேன். मैं मर जाऊंगी। வாயின் வார்த்தைகளை கர்த்தர் கவனிக்கிறார். मुंह की बोली को परमेश्वर ध्यान से सुनता है। நான் சாகுறேன், मैं मर जाऊंगी, அவள் வார்த்தை கர்த்தர் கேட்டார். उसके शब्द को परमेश्वर ने सुना। கர்த்தர் யாக்கோபின் நிமித்தம் 12 கோத்திரங்களை உருவாக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். परमेश्वर की इच्छा थी कि याकूब के द्वारा 12 गोत्र को बनाना है। அதனால தேவன் தம்முடைய சித்தத்தின்படியே ராகேலுக்கு 2 குமாரர்களை கொடுத்து इसलिए परमेश्वर अपनी इच्छा के अनुसार राहेल को 2 पुत्र दिया। அவன் யாக்கோபின் நிமித்தமாய் 12 கோத்திரங்களை உருவாக்குகிறார். याकूब के निमित्त 12 गोत्र को उत्पन्न किया। இந்த ராகேல் தன் வாயின் வார்த்தையின்படியே இறந்து போனாள். और ये राहेल अपनी मुंह की बोली के अनुसार मर गई। வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ள அவளால் பிரவேசிக்க முடியவில்லை. वादा किया हुआ कनान देश के अंदर वो प्रवेश नहीं कर पाई। அழைத்து கொண்டு வந்தார், बुलाकर तो ले आया, ஆனால் பிரவேசிக்க முடியவில்லை. लेकिन वो उसके अंदर प्रवेश नहीं कर पाई। சொன்னார், நீ பொருத்தனை பண்ணின பெத்தேலுக்கு திரும்பி வா. वो कहता है कि मन्नत किया हुआ बेतेल की ओर लौटा। பெத்தேலுக்கு தான் திரும்பி போனார்கள். बेतेल को ही जा रहे थे, போகிற வழியிலேயே மரித்து போனார். रास्ते में ही मर गई। தேவனுடைய பிள்ளைகள் வாயின் வார்த்தை கவனமாய் இருக்க வேண்டும். हमारी मुंह की बोली बहुत ही ध्यान पूर्वक रहना है। வாயின் வார்த்தை எப்படி இருக்கோ அப்படியே மனுஷன் இருக்கிறார். हमारी मुंह की बोली जैसा होता है वैसा ही कोई इंसान भी होता है। கர்த்தர் நம்மை மேன்மையாய் வைத்திருக்கிறார். जब परमेश्वर हमको उन्नति कर रखा है, கர்த்தர் உங்களை ஒவ்வொரு விதத்திலும் மேன்மையாய் வைத்திருக்கிறார். सबको परमेश्वर किसी न किसी रीति से श्रेष्ठ रखा है। மேன்மை ஒரு நாள் இழந்து போக கூடாது. किसी भी तरह से इस श्रेष्ठता को खो नहीं देना। அந்த மேன்மையை நாம் காத்துக்கொள்வோமேயானால் इस श्रेष्ठता को यदि हम संभाले रखेंगे, நமக்கு நாம் அறியாத தெரியாத ஜாதிகள் ஜனங்கள் நம்மை தேடி வரும். ऐसी जातियां, ऐसे लोग जिनको हम जानते नहीं, वैसे लोग हमें ढूंढ कर आएंगे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகளை வேதத்தில் வாசிக்கும் போது
परमेश्वर के लोग हम पवित्र शास्त्र में पढ़ते हैं। யாத்ராமின் புஸ்தகம் 1வது அதிகாரம் निर्गमन की पुस्तक पहला अध्याय அந்த 15வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கும் போது उसके 15वां वचन में हम पढ़ते हैं। அதுல ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை எழுதப்பட்டிருக்கிறது। उसमें एक परिस्थिति इस प्रकार लिखा गया है। அந்த யாத்ராமு 15வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது 1வது அதிகாரம் निर्गमन की पुस्तक पहला अध्याय 15 वचन से 15வது வசனத்திலிருந்து 15वां वचन से 20வது வசனத்தை வரை நம்ம வாசிக்கும் போது 20वां वचन तक हम पढ़ते समय அங்கே ஒரு சந்தர்ப்பத்தை எழுதப்பட்டிருக்கிறது। वहां पर एक घटना लिखी गई है। இஸ்ரவேல் ஜனங்கள் பழகி பெருகி கொண்டிருக்கிறார்கள்। इस्राएल लोग फल फूल रहे थे। தேவனால் அழைக்கப்பட்ட ஜனம் பழகி பெருகி கொண்டிருக்கிறது। परमेश्वर के द्वारा बुलाए गए लोग बढ़ रहे थे। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை அழைத்திருப்பாரானால் यदि परमेश्वर ने आपको बुलाया हो, நீங்கள் தேவனை நம்பி வந்ததுண்டானால் यदि आप परमेश्वर पर भरोसा रखते हो, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பழுக பண்ணுவார்। आपके भी जीवन को परमेश्वर बढ़ाएगा। கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை விருத்தி அடைய பண்ணுவார்। आपके जीवन को परमेश्वर प्रगति कराएगा। இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் பழகி பெருகி கொண்டிருக்கிறார்கள்। यहाँ पर इस्राएल लोग बढ़ रहे थे। ராஜா பார்க்கிறார், राजा ने देखा, அவன் மருத்துவச்சிகளை அழைத்து சொல்லுகிறார், उसने ढाई लोगों को बुलाकर कहा, இஸ்ரவேல் ஜனங்கள் மிகவும் பழகி பெருகி கொண்டிருக்கிறார்கள்। इस्राएल लोग बहुत ही बढ़ रहे हैं। ஒருவேளை ஒரு யுத்தம் உண்டானால் यदा कदाचित एक युद्ध हो जाए, அவர்கள் நம்மை வென்று விட முடியும்। वो हमारे बैरियों से मिलकर हमसे लड़ सकते हैं। அதனால நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், इसलिए तुमको एक काम करना होगा। இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, அதாவது எபிரேய ஸ்திரீகளுக்கு ये इब्रानी स्त्रियों के साथ நீங்கள் மருத்துவம் பார்க்கும் போது, जब तुम उनकी इलाज करवाओगे, அது அவர்களுக்கு டெலிவரி பார்க்கிற சமயத்துல उनका प्रसव के समय அது ஆண் பிள்ளையா இருந்தால், यदि वो लड़का हो, அது பிரசவ நேரத்திலே அந்த குழந்தையை கொன்று போட வேண்டும்। प्रसव के समय उस बच्चे को मार डालो, இவர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள், क्योंकि ये लोग बहुत ही बढ़ रहे हैं। இவர்களை அழித்து போட வேண்டும்। इनको मार डालना है। ராஜாவுடைய கட்டளை இந்த மருத்துவச்சிகளுக்கு கடந்து வருகிறது। राजा की आज्ञा इस दाइयों की ओर आया। தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, நம்முடைய மேன்மையை நாம் காத்துக்கொள்ள வேண்டுமானால், यदि हम अपनी श्रेष्ठता को संभालना है तो நம்முடைய வாழ்க்கையில தெய்வ பயம் உண்டாயிருக்க வேண்டும்। हमारे जीवन में परमेश्वर का भय होना अवश्य है। தெய்வ பயம் உண்டாக வேண்டும்। परमेश्वर का भय होना अवश्य है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, 20வது வசனத்தை வாசிக்கும் போது 20वां वचन में लिखा है, இது நிமித்தம் தேவன் इसलिए परमेश्वर ने மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார்। दाइयों के साथ भलाई की। மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார்। दाइयों के साथ भलाई की। ஆண்டவருடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, நாம் மேன்மையை காத்துக்கொள்ள வேண்டுமானால் நாம் நன்மை செய்ய வேண்டும்। यदि हमें भलाई उन्नति को संभालना है तो भलाई करना है। நாம் நன்மை செய்தால் நமக்கு மேன்மை உண்டு। यदि हम भलाई करोगे तो हमारी उन्नति होगी। நாம் நன்மை செய்தால் மேன்மையை காத்துக்கொள்ள முடியும்। यदि हम उन्नति भलाई करेंगे तो उन्नति को संभालेंगे। நாம் நன்மை செய்ய வேண்டும்। हम खुद भलाई करना है। இங்கே மருத்துவச்சிகளுக்கு கர்த்தர் நன்மை செய்கிறார்। यहाँ पर दाइयों को परमेश्वर भलाई करता है। மனுஷன் நன்மை செய்தால் நிறைவான நன்மை அல்ல, यदि मनुष्य भलाई करे तो परिपूर्ण भलाई नहीं, ஆனால் கர்த்தர் நன்மை செய்கிறார்। लेकिन परमेश्वर यहाँ पर भलाई करता है। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, கர்த்தர் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார்। यहोवा परमेश्वर ने दाइयों की भलाई की। அவருடைய குடும்பம் செழித்தது, उनका परिवार बढ़ते गया। அவருடைய குடும்பம் வர வர விருத்தி அடைந்தது। दिन भर दिन उनका घर बसाते गया। கர்த்தர் நன்மை செய்தார்। परमेश्वर ने भलाई की। கர்த்தர் நன்மை செய்ய காரணம் என்ன? परमेश्वर भलाई करने का कारण क्या है? தேவனுடைய பிள்ளைகள், क्योंकि परमेश्वर के लोग, இந்த மருத்துவச்சிகளுடைய இருதயத்தில் தெய்வ பயம் இருந்தது। इस दाइयों के मन में परमेश्वर का भय था। அவர்கள் சொல்லுகிறார்கள், वे कहते हैं, ராஜாவின் கட்டளையின்படி செய்யாமல் राजा की आज्ञा के समान न मानकर ஆண் பிள்ளைகளையும் உயிரோடு காத்தார்கள்। लड़कों को भी जीवित छोड़ दिया। ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றினார்கள்। लड़कों को भी जीवित छोड़ दिया। அவருடைய இருதயத்தில் தெய்வ பயம், हमारे मन में परमेश्वर का भय, அவருடைய இருதயத்தில் தெய்வ பயம்। दाइयों के मन में परमेश्वर का भय। ஒன்றுமறியாத பிள்ளைகள், जो बच्चे कुछ भी जानते नहीं, मासूम பாவம் बच्चे, அறியாத பிள்ளைகள், पाप न जानते बच्चे, இந்த பிள்ளைகளை எப்படி கொலை செய்ய முடியும்? इन बच्चों को कैसे मार डाले? கட்டளை ஒரு ராஜாவினால் பிறந்திருக்கிறது, भले ही आज्ञा राजा के द्वारा निकली हो, ஆனால் இவர்களுக்கு அந்த குழந்தையை அழிக்க மனமில்லை। लेकिन इनको उस बच्चे को मार डालने की इच्छा नहीं हुई। ராஜா கேட்கிறார், राजा ने पूछा, நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு தப்ப வைப்பது என்ன? आप लोग क्यों बेटे बच्चों को, लड़के को क्यों बचा रहे हो? மருத்துவச்சிகள் சொன்னார்கள், तब दाइयों ने कहा, எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, इब्रानी स्त्री जो है मिस्र देश की स्त्रियों से समान नहीं है, அவர்கள் நல்ல பலசாலிகள்। वो बहुत ही सामर्थी है। மருத்துவச்சிகள் அவர்களுக்கு
போவதற்கு முன்பதாகவே धाइयां उनके पास जाने से पहले ही அவர்கள் குழந்தை பெற்றெடுத்து விடுகிறார்கள். वो बच्चे जन्मा देते हैं। ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக அவர்கள் இந்த இடத்துல போய் சொல்கிறார்கள். वहां पर उनकी रक्षा करने के लिए वो एक झूठ बोलते हैं। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर ने देखा। தேவனுடைய பிள்ளைகளிடம் போய் சொல்லலாமா என்று சொல்லி கேட்கிறார். भले आप पूछते होंगे क्या झूठ बोल सकते हो? ஒரு ஜீவனை காப்பாற்றுவதற்காக एक जीवन की रक्षा करने के लिए கர்த்தர் சொன்னார். परमेश्वर ने कहा ஒரு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள किसी जान की रक्षा करने के लिए ஒரு மனுஷன் அடைக்கலப்பட்டதுக்குள்ள ஓடி வருவானானால் यदि कोई व्यक्ति आपके पास छुपने के लिए आए, அடைக்கலப்பட்டதுக்குள்ள வந்தவனுக்கு யாரும் தீங்கு செய்ய கூடாது. जो भी व्यक्ति शरण स्थान में आकर छुपा हो उसके साथ कोई बुराई न करे। இவர்கள் சொல்லுகிறார்கள் ये लोग कहते हैं எபிரேய ஸ்திரீகள் எகிப்து ஸ்திரீகளைப் போல அல்ல. इब्रानी स्त्री मिस्री स्त्री के समान नहीं है। அவர்கள் மிகவும் பலசாலிகள். वे लोग बहुत ही सामर्थी हैं। அவர்கள் மருத்துவச்சிகள் போவதற்கு முன்பாகவே பிரசவித்தாகிறது. वे लोग धाइयों के जाने से पहले ही बच्चे जन्मा देते हैं, பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார்கள். बच्चों को जन्म देते हैं। பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். बच्चों को परमेश्वर आशीर्वाद देता है। மருத்துவச்சிகளுக்கு கர்த்தர் நன்மை செய்தார். दाइयों के साथ परमेश्वर ने भलाई किया, அவருடைய குடும்பம் செழித்தது. उनका घर बसा அவர்களை கர்த்தர் ஆசீர்வதித்தார். और उनको परमेश्वर ने आशीष किया। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம். गर्भ का फल परमेश्वर के द्वारा मिलने वाला हक है। கடந்த நாட்கள்ல யூடியூப்ல ஒரு சாட்சி கேட்டுட்டு இருந்தேன். पिछले दिन में यूट्यूब में मैं एक गवाही सुन रही थी। அதுல போட்டிருது ஒரு அஹ், கொலை செய்த சகோதரின் சாட்சி எப்படி போடுது. उसमें लिखा था कि एक घात किया हुआ स्त्री का गवाही, கொலை செய்த சகோதரியுடைய சாட்சி. घात किया हुआ स्त्री का गवाही। அப்போ அந்த சாட்சியை கேட்கலாம்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். मैं उस गवाही को सुनने का मन का किया, इसके लिए मैंने उस गवाही को सुन रही थी। அந்த சகோதரியுடைய சாட்சியில் எல்லாம் விளக்கமாய் சொல்லப்படுகிறது. वो बहन अच्छी तरह से गवाही बता रही थी। அப்புறமா கடைசியில் ஆண்டு சொல்லுகிறார், आखिरी में परमेश्वर ने कहा நீ ஒரு கொலைகாரி. तू एक घातक है। சகோதரி தன் பாவங்கள் எல்லாரும் கேட்டு ஜெபிக்கிறார்கள். ये बहन सब अपने पाप को क्षमा मांगी। கர்த்தர் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறார். परमेश्वर ने सब पापों को क्षमा किया। இறுதியில சொல்லுகிறார், आखिरी में परमेश्वर कहता है நீ ஒரு கொலைகாரி. तू एक घातक है। இந்த வார்த்தையை கேட்டபோது அவர்களுக்கு பயந்து போனார்கள். ये शब्द को सुनकर वो बहन डर गई। நான் என்ன கொலை செய்தேன்? मैंने कौन सा किसको घात किया? யாரை போய் கொலை मैं செய்தேன்? किसे जाकर घात किया? ஆண்டவர் சொன்னார், परमेश्वर ने कहा உன் வயிற்றுல குழந்தை இருக்கும்போது तेरे पेट में जब बच्चा था அந்த குழந்தை நீ கருச்சிதைவு செய்தாய். उस बच्चे को तूने पेट में ही मार डाला था। அந்த குழந்தை நீ கருச்சிதைவு செய்தாய். तूने गर्भपात कर दिया था। குழந்தையை கர்ப்பத்திலே அழிப்பது பாவம். बच्चे को गर्भपात करना पाप है। கர்த்தர் உன்னை மேன்மையாய் வைத்திருக்கும் போது, जब परमेश्वर तुझे श्रेष्ठ रखा है, கர்த்தர் உன்னை உன்னதத்தில் வைத்திருக்கும் போது, जब परमेश्वर तुझे उन्नति कर रखा है, தேவனுடைய பிள்ளைகள் கர்ப்பத்தின் கனிகளை பாதுகாக்க வேண்டுமே அல்லாமல் गर्भ का फल को संभालना है, கர்ப்பத்தின் கனியை அழிக்க கூடாது. बल्कि गर्भ के फल को नष्ट नहीं करना है। கர்ப்பத்தின் கனியை அழிக்கிறவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், கொலை செய்கிறவர்கள். गर्भ के फल को नष्ट करने वालों से परमेश्वर कहता है उनको घातक। ஒரு ஜீவனை அழிக்கிறவர்கள். एक जान को मार डालने वाले। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है கர்த்தர் ஆதாமை உண்டாக்கினார். परमेश्वर ने आदम को बनाया, அவனுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை தன்னுடைய சுவாசத்தை ஊதினார். उसके अंदर जीवन का सांस फूंका, அவன் ஜீவாத்மானான். वो जीवन की आत्मा बना। ஜீவாத்மானான். वो जीवन की आत्मा बना। ஒரு குழந்தை உருவாகும் போது एक बच्चा जब उत्पन्न होता है, அந்த குழந்தைக்குள்ள உண்டாகிற சுவாசம் उस बच्चे के अंदर जो सांस होती है கர்த்தர் கொடுத்த சுவாசம். वो परमेश्वर ने दिया हुआ सांस அது है। ஜீவாத்மா. वो जीवन की आत्मा அவருடைய है। ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டது. उसके रूप अनुसार बनाया गया அவருடைய है। சாயலின்படி சிருஷ்டிக்கப்பட்டது. उसके रूप अनुसार बनाया गया है। இதை சிதைக்கிறவர்கள் इसे नष्ट करने वाले கர்த்தர் தந்த மேன்மையை காத்துக்கொள்ள முடியாதபடிக்கு அழிக்கப்படுகிறார்கள். परमेश्वर की श्रेष्ठता को नष्ट कर देते हैं। அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ கொலை செய்தாய். इसलिए परमेश्वर ने उस बहन से कहा तू घातक है, நீ கொலை செய்தாய். तू घातक है। கர்ப்ப சிதைவு பண்ணுகிறவர்கள் கொலை செய்கிறார்கள். गर्भपात करने वाले घातक होते हैं, அவர்கள் தங்கள் வாழ்க்கையில கர்த்தர் தந்த மேன்மையை காத்துக்கொள்ள முடியாமல் போகிறார்கள். क्योंकि वे अपने जीवन में परमेश्वर ने दिया हुआ उन्नति को रक्षा नहीं कर पाते हैं। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருக்கு செவி கொடுக்கிறேன். के परमेश्वर को कान लगाना है, கர்த்தருக்கு செவி கொடுக்கிறேன். यहोवा की ओर कान लगाना है। தேவனுடைய பிள்ளைகள் சர்வாங்க தகனிகள் பலிபலிகளை பார்க்கிலும் सर्व बलि दान से बढ़कर கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் உத்தமம். यहोवा का आज्ञा पालन करना उत्तम है। சர்வாங்க தகன பலிகளை பார்க்கிலும்
सर्व अंग की भली से बढ़कर கர்த்தருக்கு கீழ்ப்படிதல் உத்தமம் यहोवा का आज्ञा मानना बढ़कर है ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது உத்தமம் यहोवा की आज्ञा मानना उत्तम है இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவாய் செவி கொடுக்கிறோம் आज के दिन हम परमेश्वर के वचन को किस प्रकार सुनते हैं சின்ன சின்ன காரியங்களை கர்த்தர் செய்ய சொல்லும்போது छोटी छोटी सी बातों को जब सही करते समय சந்தோஷமாய் செய்வார்கள் आनंदित करते हैं ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய சொல்லும்போது लेकिन जब परमेश्वर कुछ बड़ी बात को करने को कहता है அந்த காரியத்தை கர்த்தருக்காய் செய்வதற்கு யோசிக்கிறார்கள் उसे परमेश्वर के लिए करने से बहुत सोचते ஆனால் हैं தேவனுடைய வார்த்தை சிறியதோ பெரியது परमेश्वर की बात छोटा हो या बड़ा हो கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வரும்போது जब परमेश्वर की वाणी तुम्हारी ओर आएगी தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் आप लोग परमेश्वर की बात को वैसे ही सुनना है அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயப்பட்டார்கள் दाइयों परमेश्वर का भय मानते थे தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग இது சவுலை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம் इस शाऊल के बारे में हम पढ़ते हैं சவுல் சாமுவேல் சொல்லுகிறார் शमूएल कहता है நான் வரும் வரைக்கும் 7 நாள் பொறுத்திரு मेरे आने तक 7 दिन रुके रहे நான் வந்து பலி செலுத்துவேன் मैं आके बलिदान चढ़ाऊंगा சவுல் பொறுத்திருந்தார் शाऊल इंतजार किया சாமுவேல் வருவதற்கு காலதாமதமானது लेकिन जब शमूएल के आने में देरी हुई அவன் பலி செலுத்த वो ஆரம்பித்தான் बलि चढ़ाने लगा சாமுவேல் வந்தார் शमूएल आया இது என்ன ये क्या है இது என்ன ये क्या है நம்ம தாவீது சவுல் சொல்லுகிறார் शाऊल कहता है நான் ஜனங்களுக்கு பயந்து இந்த காரியத்தை செய்தேன் मैं लोगों से डर कर मैंने ये काम कर दिया ஜனங்களுக்கு பயந்து இந்த காரியத்தை செய்தேன் लोगों से डर कर मैंने ये काम कर दिया தேவனுடைய வார்த்தைக்கு ஒரு கீழ்ப்படியவில்லை परमेश्वर की आज्ञा को न माना ஜனங்களுக்கு பயப்படுகிறார் लोगों से डरा வேதத்தில் வாசிக்கிறோம் पवित्र शास्त्र में हम पढ़ते हैं மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் मनुष्य का भय मानना वहां पर फंदा ले आता है மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் मनुष्य का भय मानना फंदा ले आता है அந்த கண்ணியில ஒரு மனுஷன் சிக்கிக் கொள்ளுகிறார் उस फंदे में किसी इंसान फंस जाता है ஒரு மனுஷனுக்கு நீங்கள் பயப்படுவீர்களானால் यदि आप किसी इंसान से डरोगे அந்த மனுஷனுடைய கையின் கீழே நீங்கள் ஒரு அடிமை போல மாறுகிறீர்கள் उस इंसान के हाथों तले तुम एक दासीन बन जाते हो அது உங்களை சுற்றிலும் கண்ணியை போல இருக்கிறது वो तुम्हारी चारों ओर बांध कर रख देता है அதை தப்பி வெளியே வர முடியவில்லை उससे बचकर हम बाहर नहीं निकल सकेंगे ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஜீவனை உண்டாக்குகிறது इसलिए परमेश्वर के लोग यहोवा का भय मानना जीवन देता है அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग கர்த்தர் நம்மை மேன்மையாய் வைத்திருக்கிறார் यहोवा हमें श्रेष्ठ बना कर रखा है இந்த மேன்மையை நாம் காத்துக்கொள்ள வேண்டுமானால் इस शोभायमानता को यदि हमें संभालना है நமக்குள்ளே பொறாமை இருக்க கூடாது हमारे अंदर ईर्ष्या न होना है பொறாமை இருக்க கூடாது जलन नहीं होना है உலகத்துல ஒரு பழமொழி சொல்வார்கள் दुनिया में एक कहावत है ஆம புகுந்த வீடு உருப்படவே செய்யாது அப்படின்னு जिस घर के अंदर कछुआ आ जाए वो घर कभी नहीं सुधरेगा ஆனா சில ஆட்கள் இந்த மகாராஷ்டிராவை பொறுத்த வரையிலும் लेकिन हमारी महाराष्ट्र में நிறைய வீடுகள்ல போனா कई घर में मैंने देखा है ஒரு பித்தளை தாம்பலத்துல एक पित्तल की ताट में தண்ணி ஊத்தி पानी डाल के அதுக்குள்ள ஒரு பித்தளை ஆமையை தூக்கி வச்சிருக்காங்க उसके अंदर एक पित्तल कछुआ रखते हैं அது எதனால அப்படி வச்சிருக்காங்கன்னு தெரியல मुझे अभी तक पता नहीं वो क्यों ऐसा रखे रहते हैं ஆனா ஆமை ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சிச்சுன்னா அந்த வீடு உருப்படாதுன்னு தமிழ்ல சொல்றாங்க लेकिन एक कहावत ऐसा है कि जिस घर के अंदर कछुआ घुस जाए वो घर कभी नहीं सुधरेगा அந்த ஆமை தான் பொறாமை ये कछुआ ही जलन का तुलना बताई गई है பொறாமை ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது जब किसी व्यक्ति के अंदर ये जलन या ईर्ष्या हो கர்த்தர் தந்த மேன்மையை இழந்து போகிறோம் परमेश्वर ने जो दिया वो उन्नति को हम खो देते हैं பொறாமை வராதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும் हमारे मन में किसी के प्रति जलन या ईर्ष्या न हो தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग மனுஷனுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் मनुष्य का आज्ञा मानने से बढ़कर தேவனுக்கு பயப்பட வேண்டும் परमेश्वर का भय मानना उत्तम है தெய்வ பயம் ஜனங்களுக்கு மருத்துவச்சிகளுக்குள்ள இருந்தது यही भय दाइयों के अंदर था கர்த்தர் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் परमेश्वर ने दाइयों का भलाई किया சவுலை கர்த்தர் மேன்மையாய் உயர்த்தி இருந்தார் शाऊल को परमेश्वर ही उन्नति दे रखा था வேதத்துல வாசிக்கிறோம் पवित्र शास्त्र में पढ़ते हैं இந்த சவுல் ஒரு பென்யமீன் கோத்திரத்தார் ये शाऊल एक बिन्यामीन गोत्र का था இஸ்ரவேலுக்கு முதல் ராஜா इजराइल का प्रथम राजा எல்லா ஜனங்களை பார்க்கிற உயரமான ஒரு மனுஷன் सब लोगों से बढ़कर बड़ाई ऊंचा गद वाला इंसान था அதிக வேகமுள்ள ஒரு மனுஷன் अधिक तेजदार इंसान था நல்ல ஒரு பெரிய பலசாலி बहुत ही बड़ा शक्तिमान था இவ்வளவு பெரிய மேன்மையாய் அவனை உண்டாக்கினார் इतनी उत्तम और उन्नति कर रखा था परमेश्वर ने சவுலை கர்த்தர் இவ்வளவு மேன்மையாய் வைத்திருக்கும் போது
போது शाऊल को जब परमेश्वर इतनी उत्तम उन्नति कर रखा था, சவுல் இந்த மேன்மையை இழந்து போனார். शाऊल अपनी श्रेष्ठता खो दिया। காரணம் என்ன? इसका कारण क्या है? தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்ல, उसके अंदर परमेश्वर का भय नहीं था, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்ல. यहोवा का भय उसके अंदर नहीं था। சவுலை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் போது शाऊल के बारे में हम पढ़ते हैं, ஒரே ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, एक ही जगह पर लिखा गया है, சவுல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், शाऊल परमेश्वर की ओर देखकर पुकारा, கர்த்தர் அவனுக்கு மறு உத்தரவு அருளவில்லை என்று परमेश्वर ने எழுதப்பட்டிருக்கிறது. उसको न सुनी। மற்ற எங்கேயும் சவுல் ஜெபித்தான் என்று வாசிக்க முடியவில்லை. कहीं भी हम पढ़ते नहीं कि शाऊल प्रार्थना किया। கடைசி நேரத்துல சொல்லப்பட்டிருக்குது, आखिरी समय में लिखा गया है, சவுல் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், शाऊल ने यहोवा को देखकर पुकारा, கர்த்தர் அவனுக்கு செவி கொடுக்கவில்லை. परमेश्वर ने उसको न सुनी, ஆனபடினாலே इसलिए குறி சொல்லுகிற பொம்பளை தேடி போகிறார். वो भावी कहने वालों के पास गया, குறி சொல்லுகிற பொம்பளை தேடி போகிறார். भावी कहने वालों के पास गया। விசுவாசிகள் विश्वासी लोग குறி சொல்லுகிறவர்களை தேடி ஓடினால் भावी कहने वालों को ढूंढ कर जाओगे, அது மன்னிக்கப்படாத ஒரு பாவம். वो कभी क्षमा नहीं किया जाएगा, மன்னிக்கப்படாத ஒரு பாவம். कभी क्षमा न किया जाने वाला पाप है। ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்ல उद्धार पाया हुआ शुरुआत के दिन में எத்தனை பேர் தங்கள் வீட்டில் உள்ள ஜாதக புஸ்தகத்தை எரித்தீர்கள்? कितने लोग अपने घर में जो कुंडली था उसे जला दिए थे, ஆனால் இன்றைக்கு ஜாதகம் பார்க்கிறார்கள். लेकिन आज के दिन वही लोग जाकर कुंडली देखते हैं। இன்றைக்கு ஜாதகம் கம்ப்யூட்டர் மூலமாய் பார்க்கிறார்கள். आज के दिन कुंडली कंप्यूटर में देखते हैं। ஊழியக்காரருடைய கண்களை மறைக்கலாம், भले आप सेवकों की नजर से छुपा सकते हो, சக விசுவாசிகளுடைய கண்களை மறைக்கலாம், सह विश्वासियों की नजर से छुपा सकते हो, பரலோகத்தின் தேவன் பார்க்கிறார். लेकिन स्वर्गीय परमेश्वर देखता है। ஜாதகம் பார்த்தீங்களா? क्या आपने कुंडली देखा? இல்ல नहीं, இல்ல, नहीं, கம்ப்யூட்டர்ல ஜாதகம் பார்த்தேன். कंप्यूटर में मैंने कुंडली ஏன்னா இது देखा, கம்ப்யூட்டர் உலகமாய் மாறி போயிடுச்சு. क्योंकि अभी का दुनिया पूरी कंप्यूटर में बदल गया है। கம்ப்யூட்டர்ல போய் ஜாதகம் பார்க்கிறது. कंप्यूटर में जाके कुंडली देखते हैं। கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? परमेश्वर कैसा आशीष करेगा? சவுல் ஒரு நாள் சொன்னா, शाऊल ने एक दिन कहा, குறி சொல்லுகிற எல்லாரையும் இந்த தேசத்தை விட்டு விலக்கணும். भावी कहने वालों को इस देश से दूर कर दे। அப்படி சொன்ன ஒரு மனுஷன் वैसा कहा हुआ एक व्यक्ति இன்னைக்கு தானாகவே குறி சொல்லுகிற மனுஷியை தேடி போகிறார். अब खुद ही जाता है भावी कहने वालों के पास। ஜாதகம் பார்க்கிறவர்கள் பாவம் செய்கிறார்கள். कुंडली देखने वाले पाप करते हैं, குறி சொல்லுகிற ஆவியை உடையவர்களை தேடி போகிறவர்கள் பாவம் செய்கிறார்கள். भावी कहने वालों को ढूंढ कर जाने वाले पाप करते हैं। இவர்கள் எவ்வளவுதான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாலும் ऐसे लोग कितना ही परमेश्वर को देखकर पुकारे, கர்த்தருடைய கூப்பிடுதலின் சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டார். परमेश्वर उनकी पुकार की आवाज को नहीं सुनेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இங்க அநேகர் நினைப்பார்கள், कई लोग सोचते होंगे என் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும், मेरे द्वारा परमेश्वर का नाम महिमा होना है, என் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட मेरे வேண்டும். द्वारा परमेश्वर का नाम महिमा होना है। கர்த்தர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். परमेश्वर आपके मन को जांचता है। வாய் சொல்லுகிறது என் மூலமாய் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். केवल मुंह से कहते हो कि मेरे द्वारा परमेश्वर का नाम महिमा होना है, அந்த அங்கத்திலே ஜாதகம் பார்ப்பதும் குறி கேட்கிறமாய் இருக்கிறார்கள். लेकिन गुप्त में भावी कहने वालों के पास जाना और कुंडली देखना करते ஒரு हैं। அந்தரங்க ஜீவித்தை பார்க்கிறவர் கர்த்தர். तुम्हारे गुप्त जीवन को देखने वाला परमेश्वर। சவுல் தன் குறி சொல்லுகிற ஆவியுடைய மனுஷியை தேடி போனார். शाऊल भावी कहने वालों के पास गया। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சவுலுடைய ராஜ்யபாரம் ये शाऊल का राज्य काल அவனை விட்டு எடுபட்டு उसमें उसके हाथ से छीना गया அவனை பார்க்கிற உத்தமமாய் இருக்கிற ஒரு மனுஷனுடைய கையிலே கொடுக்கப்பட்டது. और उससे भी जो उत्तम व्यक्ति था उसके हाथ दिया गया। சவுல் ஒரு இஸ்ரவேலின் முதல் ராஜா. शाऊल इजराइल का प्रथम राजा। கர்த்தர் சவுலை மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார். परमेश्वर शाऊल को श्रेष्ठ बनाकर रखा था। இவன் பென்யமீன் கோத்திரத்தான். ये बिन्यामीन गोत्र का था। எல்லா ஜனங்களும் இவன் தோளுக்கு கீழா இருக்கத்தக்கதாய் அவ்வளவு உயரமுள்ள ஒரு மனுஷன். सब लोग उसके कंधे से नीचे थे, उसके कंधा इतनी ऊंचाई पर था। அதிக வேகமும் பலனும் உள்ள ஒரு மனுஷன். अधिक ही तेजदार और शक्तिमान व्यक्ति था, ஆனால் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய மனமில்லை. लेकिन उसने परमेश्वर की आवाज की और कान नहीं लगाया। மனுஷ சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான். इंसान की आवाज की और कान लगाया। மனுஷ சத்தத்துக்கு செவி கொடுக்கிறான். इंसान की आवाज की और कान लगाया। குறி சொல்லுகிற ஆவி உள்ள மனுஷியை தேடி போகிறான். भावी कहने वालों को ढूंढ कर गया। அவனுக்குள்ள தெய்வ பயம் இல்லை. उसके अंदर कोई परमेश्वर का भय नहीं। மனுஷர்களை பிரியப்படுத்த விரும்புகிறான். मनुष्यों को प्रिय करना चाहा, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. परमेश्वर की बात नहीं माना, எல்லா மேன்மையும் இழந்து போனார். सारी श्रेष्ठता खो दिया, எல்லா மேன்மையும் இழந்து போனார். सारी
महत्वता को खो दिया। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் இன்றைக்கு உங்களை மேன்மை உள்ளவர்களாய் உண்டாக்கி வைத்திருக்கிறார். आज के दिन परमेश्वर आपको शोभायमान कर रखा है। இந்த மேன்மை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். इस श्रेष्ठता को संभाल कर रखिए। குறி சொல்லுகிற ஆவியை தேடி ஓடுகிறவர்கள் जो बावी कहने वालों को ढूंढ कर जाते हैं, தங்கள் மேன்மையை இழந்து போகிறார்கள். वे अपनी श्रेष्ठता को खो देते हैं। தங்கள் மேன்மையை இழந்து போகிறார்கள். अपनी श्रेष्ठता को खो देते हैं। தேவனுடைய பிள்ளை உன் மேன்மையை நீ காத்துக்கொள்வாயானால் यदि तुम अपनी श्रेष्ठता को संभाल कर रखोगे, நீ அறியாத அந்நிய ஜாதிகள், तुम जिसे जानते नहीं वैसे जाति के लोग, முகந்தறியாத அந்நிய ஜாதிகள் ऐसे जाति के लोग जिनको तुम जानते ही नहीं, கர்த்தர் உன் பக்கமாய் கொண்டு வருவார். वैसे लोगों को परमेश्वर तेरे पास ले आएगा। அவர்கள் எவ்வளவு பெரிய எதிரிகளாய் இருந்தாலும் भले वो तेरे कितने भी बड़े शत्रु क्यों न हो, தேவனுடைய பிள்ளைகள் அவர்களை உன் பாதத்தின் கீழாக்குவார். उनको तेरे पांवों तले कर देगा। அப்படி தேவன் கிரியை செய்யும் போது மாத்திரமே वैसा परमेश्वर क्रिया करते समय ही தேவனுடைய நாம மகிமைப்படு. परमेश्वर का नाम महिमा होगी। தேவனுடைய நாம மகிமைப்படு. परमेश्वर का नाम महिमा होगी। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் கவனமாய் இருக்கணும். परमेश्वर के लोग अधिक ध्यान पूर्वक நாம் रहे। ரூபனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். हम यहाँ पर पवित्र शास्त्र में पढ़ते हैं, ஆதியாகமம் 49வது அதிகாரம் उत्पत्ति की पुस्तक 49वां अध्याय, அதுல 3-4 வசனங்களை வாசிப்பீர்களேயானால் उसमें 3-4 वचन यदि पढ़ोगे, இந்த ரூபன் ஒரு சேஷ்ட புத்திர பாகத்துக்கு சொந்தமானவன். ये रूबन जो था वो पहलोटा का अधिकार का पात्र था। தேவனுடைய பிள்ளைகள் இந்த ரூபன் மூத்த மகன். ये रूबन ही सबसे जेठा पुत्र था। அவன் சேஷ்ட புத்திர பாகத்துக்கு சொந்தக்காரன். वो पहलोटा का अधिकार का पात्र था। ரூபனுடைய தகப்பன் சொல்லுகிறார் யாக்கோபு, याकूब कहता है, நீ சேஷ்ட புத்திர பாகத்துக்கு சொந்தக்காரன். तू मेरा जेठा पुत्र है, நீ சத்துவம் உள்ளவன். तू शक्तिमान है, நீ என் முதற் பேரானவன். तू मेरा पहलोटा है, நீ மேன்மையில் பிரதானமானவன். तू प्रतिष्ठा का उत्तम भाग நீ है, வல்லமையில் விசேஷமானவன். तू शक्ति का भी उत्तम भाग है। 49வது அதிகாரத்திற்கு வீட்டுல போய் வாசிங்க. 49वां अध्याय को घर जाकर நீ पढ़िए। சேஷ்ட புத்திரன். तू पुरुष का पहला फल நீ है, சத்துவம் உள்ளவன். तू प्रतिष्ठा का उत्तम भाग நீ है, என் மூத்த மகன். तू मेरा पहलोटा நீ है, மேன்மையில் பிரதானமானவன். तू प्रतिष्ठा का उत्तम भाग है, வல்லமையில் விசேஷம் உள்ளவன். तू शक्ति का भी उत्तम भाग है। இந்த அளவுக்கு கர்த்தர் ரூபனை மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார். इतना ही परमेश्वर रूबन को प्रतिष्ठा कर रखा था। ஆனால் இந்த ரூபனோ लेकिन ये रूबन தகப்பனே சொல்லுகிறார், पिताई कहता है, தண்ணீரை போல அலம்புகிறவனே, तू जो जल के समान उबलने वाला, நீ வாழ்க்கையில முன்னேற மாட்டாய். तू कभी दूसरों से श्रेष्ठ न ठहरेगा, உன் வாழ்க்கையில மேன்மை இருக்காது. तेरे जीवन में श्रेष्ठता न होगी। இந்த ரூபன் ये रूबन தண்ணீரை போல அலம்புகிற ஒரு வாழ்க்கை உள்ளவன். जल के समान उबलने वाला व्यक्ति था। ஒரே ஒரு காரியம், एक ही बात, தகப்பனுக்கு விரோதமாய் குற்றம் செய்தார். उसने पिता के विरोध गलती किया। வயசான காலத்துல पिताजी जब बूढ़े हो गए थे, தகப்பன் வயதாகும் போகுது, पिता की उम्र में பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். सब बच्चे को बुलाकर आशीर्वाद दिया। சாக போகிற நேரம் வருகிறது, जब मरने का समय निकट पहुंचा, பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். सब बच्चों को बुलाकर आशीर्वाद दिया। அவன் ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிக்கும் போது हर एक को आशीर्वाद देते समय ரூபனை பார்த்து சொல்லுகிறார், रूबन से कहता நீ है, என் மூத்த குமாரன், तू मेरा जेठा நீ है, என் சேஷ்ட புத்திர तू குமாரன், मेरा पहलोटा का अधिकार है, வல்லமையில் விசேஷம் உள்ளவன், तू शक्ति का भी उत्तम भाग है, இவ்வளவு மினி மேன்மையில் பிரதானமானவன். तू प्रतिष्ठा में श्रेष्ठ भाग है। ஆனால் நீ தண்ணீரை போல தளம்பினவனாய் இருந்தபடினால் लेकिन तू जल के समान उबलने वाला व्यक्ति होने के நீ कारण உன் வாழ்க்கையில் மேன்மை அடைய மாட்டாய். तू कभी दूसरे से श्रेष्ठ न ठहरेगा, நீ உன் வாழ்க்கையில மேன்மை அடைய तू மாட்டாய். अपने जीवन में श्रेष्ठ न ठहरेगा। தேவனுடைய பிள்ளைகள் வயதான பெற்றோர்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் ஆசீர்வாதமாய் இருக்கிறது. बड़े लोग जो आशीर्वाद देते हैं वो आशीर्वाद वैसे ही ठहरता அது है। ஆவிக்குரிய பெற்றோர்களா இருப்பார்களேனால் यदि वो आत्मिक पालक हो, அந்த ஆசீர்வாதம் நமக்கு தங்குகிறது. वो आशीर्वाद हमारे जीवन में बसता है। மோசேயும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை அழைத்து मूसा इस्राएल 12 गोत्र को बुलाकर அவர்களை ஆசீர்வதித்தார். उनको आशीर्वाद दिया। தன் வயதான காலத்தில் இஸ்ரவேல் கோத்திரங்களை அழைத்து மோசே ஆசீர்வதித்தார். अपने बुढ़ापे में मूसा ने 12 गोत्र को बुलाकर आशीर्वाद दिया। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 2 விதமான ஆசீர்வாதம். इस्राएल लोगों को 2 प्रकार के आशीर्वाद, தகப்பனுடைய ஆசீர்வாதம், पिता का भी आशीर्वाद, ஊழியருடைய ஒரு ஆசீர்வாதம். सेवकों को भी आशीर्वाद। தண்ணீரை போல தளம்பினவனே, ए जल के समान उबलने वाले, நீ மேன்மை அடைய तुम மாட்டாய். कभी श्रेष्ठ
न ठहरोगे। நீ மேன்மையில் பிரதானமானவனாய் இருந்தாய். तो भले तुम श्रेष्ठता में उत्तम भाग हो, ஆனால் நீ தண்ணீரை போல தளம்பினபடியினால் तुम जल के समान उबलते हो, நீ மேன்மை அடைய மாட்டாய். इसलिए तुम श्रेष्ठ न ठहरोगे। தகப்பனுக்கு விரோதமாய் பாவம் செய்தாய். पिता के विरुद्ध पाप किया, தகப்பனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறாய். पिता के विरुद्ध पाप किया। வயது காலத்துல बुढ़ापे में தகப்பன் தன் புத்திரரை பார்க்கிறார். पिताजी अपने बच्चों को देखते हैं, மூத்த மகனை பார்க்கிறார். बड़ा बेटे को देखा, மூத்த மகனை பார்க்கும்போது தகப்பன் இருதயம் வேதனைப்படுகிறது. बड़े बेटे को जब देखा तो उसका मन दुख हुआ। தேவனுடைய பிள்ளைகள் பெற்றோருடைய இருதயம் வேதனைப்பட காரணமா இருக்க கூடாது. बच्चों को देखने से पिता का मन कभी दुखी नहीं होना है। பெற்றோருடைய இருதயம் உங்கள் நிமித்தம் காயப்படுமையானால், यदि पालकों का मन आपके कारण घायल होता हो, உங்கள் நிமித்தம் பெற்றோருடைய இருதயம் வேதனைப்படுமையானால், आपके कारण यदि पालकों का मन दुखी होता हो, கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை மேன்மையாய் வைத்திருந்தாலும், भले परमेश्वर आपको श्रेष्ठ बनाकर रखा है, தகப்பன் வேதனையோடு சொல்லுகிறார், पिता बड़े दुख से कहता है நீ மேன்மையில் பிரதானமானவனாய் இருந்தாய். तो प्रतिष्ठा का उत्तम भाग है, இப்பொழுது நீ ஒரு நாள் மேன்மை அடைய மாட்டாய். लेकिन तू आपसे कभी श्रेष्ठ न ठहरेगा, இருதயம் தழும்புகிறது. क्योंकि मन उबल रहा है। அங்க போவா இங்க போவா, वहां जाए या यहाँ जाए, ரெண்டு பக்கம் दोनों तरफ வேதத்தில் से। எழுதப்பட்டிருக்கிறது. पवित्र शास्त्र में लिखा गया है, இருவன் உள்ளவன் दो तरफ से जो देखता है தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன். वो अपनी रास्ते में अस्थाई है। இருமனம் உள்ளவன் जिसका मन दुगना है தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவன். वो अपनी सारी रास्ता में भटकते रहता है। அல்லேலூயா. हालेलुया। ஆவிக்குரிய ஜீவிதத்துல தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு இருமனம் இருக்க கூடாது. आत्मिक जीवन में परमेश्वर के लोग हमारे अंदर दो मन नहीं होना है, ஒரே மனமாய் நாம் கீழ்ப்படிய வேண்டும். एक ही मन के साथ आज्ञा पालन நீ करे। மேன்மை அடைய மாட்டாய்ன்னு சொல்லிட்டாரு. कह दिया कि तू श्रेष्ठ न ठहरेगा। இவனுக்குள்ள சேஷ்ட புத்திரமாக इसका पहलोटे का अधिकार யோசேப்புக்கு கடந்து போனது. यूसुफ को मिला। தேவனுடைய பிள்ளைகள் மேன்மை இழந்து போகாதீர்கள். परमेश्वर के लोग कभी अपनी श्रेष्ठता को खो नहीं देना, மேன்மை இழந்து போகாதீர்கள். अपनी श्रेष्ठता खो नहीं देना। உங்கள் மேன்மை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். आप अपनी श्रेष्ठता को संभाले रखो। உங்கள் மேன்மை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டுமானால் आप अपनी उत्तमता को यदि संभाल कर रखोगे, உங்களை பார்க்கும்போது, आपको देखते समय, உங்கள் பெயரை கேட்கும்போது, आपके नाम को सुनते समय, உங்கள் தாய் தகப்பனுடைய இருதயம் சந்தோஷப்பட आपके வேண்டும். माता पिता का मन आपके कारण आनंदित होना है। அல்லேலூயா. हालेलुया। அவங்க வயதான நாட்கள்ல बुढ़ापे में ஏதாவது ஒரு வார்த்தைகள் சொல்லுவார்களேயானால், जब कुछ शब्द बोल दे, அது உங்களுக்கு அப்படியே ஆசீர்வாதமாய் கத்த தருவார். आपके जीवन में वो वैसी आशीर्वाद बनेगी। ஆவிக்குரிய பெற்றோர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆசீர்வாதங்களை கூறுகிறார்கள். आत्मिक पालक आत्मिक आशीर्वाद देते हैं। எங்க அப்பா ரொம்ப முடியாம இருந்தாங்க. मेरे पिताजी जब बहुत ही बीमार थे, அவர்களால மீன்ஸ் லாஸ்ட் கட்டம் முடியல உங்களுக்கு. उनका एक आखिरी समय था जब वो उनसे कुछ नहीं कर पाए। அப்ப எங்க அப்பா என்னை கூப்பிட்டாங்க. तब मेरे पिताजी ने मुझे बुलाया। எதுக்காக கூப்பிடுறாங்கன்னு தெரியல. क्यों बुलाते हैं पता नहीं, ஆனா நான் போனேன் எங்க அப்பாட்ட. लेकिन मैं गई उनकी बात सुनकर। எங்க அப்பா என்கிட்ட சொன்னாங்க, मेरे पिताजी ने मुझसे कहा, மாட்டு பால் வெள்ளையா தான் இருக்கு, दिखने के लिए तो दूध सफेद है, அரளி செடியுடைய பாலும் வெள்ளையா தான் இருக்கு, जो विषैलू जाड़ का दूध भी सफेद ही है, அதாவது கள்ளி செடியுடைய பாலும் வெள்ளையா தான் இருக்கு, जो विषैलू विष भरा हुआ जाड़ है उसका भी दूध सफेद ही होता है। மாட்டு பாலும் வெள்ளையா தான் இருக்கு, கள்ளி பாலும் வெள்ளையா தான் இருக்கு. गाय का दूध भी सफेद है, विषैलू पेड़ का भी दूध सफेद है, ஆனா ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. लेकिन दोनों के बीच में बहुत भेद है। உனக்கு அந்த வித்தியாசத்தை காண தெரியவில்லை. तू उस भेद को समझ नहीं पाती है। நீ பசுபாலுக்கும் கள்ளிப்பாலுக்குள்ள வித்தியாசம் தெரியாம இருக்கிற. तू अभी तक गाय का दूध क्या है, विषैलू पेड़ का दूध कैसा होता है इसे पहचान नहीं पाती हो। அதனால நான் உனக்கு சொல்றேன், इसलिए मैं तुझसे कहता हूँ, நீ யாரையும் நம்பாத. तू किसी पर भरोसा मत कर, யாரையும் நம்பாத. किसी पर भरोसा मत நீ कर। பசுபாலுக்கும் கள்ளிப்பாலுக்கும் வித்தியாசம் தெரியாதவளா இருக்கிற. तू गाय का दूध और विषैलू पेड़ का दूध का फर्क नहीं जानती हो, அதனால யாரையும் நம்பாத. इसलिए किसी पर भरोसा मत कर। இது எங்க அப்பா சாகறதுக்கு முன்னாடி என்ன கூப்பிட்டு சொன்ன ஒரு வார்த்தை. ये मेरे पिताजी मेरे मरने से पहले मुझे बुला के कहा हुआ बात அதே है। போலதான் யாக்கோபு தன் பிள்ளைகளை அழைத்து ஆசீர்வதிக்கிறார். उसी तरह याकूब भी अपने बच्चों को बुलाकर आशीर्वाद देता है। அவன் சொல்லுகிறான், நீ மேன்மையில் பிரதானமானவனா இருந்தாய், वो कहता है कि तू श्रेष्ठता में उत्तम था, ஆனால் எனக்கு விரோதமாய் நீ தவறு செய்த போது, लेकिन जब तूने मेरे विरोध पाप किया, நீ உன் மேன்மையில் பலப்பட மாட்டாய். तू श्रेष्ठता न ठहरेगा। தேவனுடைய பிள்ளைகள் தகப்பனுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துறவங்களா இருக்க வேண்டும். पिता
माँ के मन को आनंदित करने वाला हो। அதே யோசேப்பு वही यूसुफ அவன் ஒரு நாள் காணப்படாம போனா, एक दिन घूम गया, ஒரு நாள் காணப்படாம போனா. एक दिन घूम गया। தேவனுடைய பிள்ளைகள் தங்கள் சொந்த சகோதரர்கள் அவனை இஸ்மவேல் கையில விற்று போட்டார்கள். उसके खुद के भाई लोगों ने उसे इश्माएल के हाथ में बेच दिया। சொந்த சகோதரர்கள் उसके सगे भाई लोग அவரை கொலை செய்ய வேண்டும் என்று விரும்பினார்கள். उसे घात करना चाहा, ஆனால் ரூபன் அவனுக்காக பரிந்து பேசி கொலை செய்யாமல் தடுத்தார். लेकिन रूबन ने उसके लिए सिफारिश किया और उसका प्राण बचाया। ரூபன் நல்ல குணமுள்ளவன் தான். रूबन का गुण बहुत ही अच्छा है, அவன் இருமனம் உள்ளவனாய் இருந்தபடினாலே மேன்மையில் பயப்படாமற் போனான். लेकिन वो दो मन से चलने के कारण अपने जीवन में अस्थायी बन गया। இந்த யோசேப்பு लेकिन ये यूसुफ சகோதரர்களால் இஸ்மவேலுடைய கையில விற்று போடப்பட்டான். सगे भाइयों के द्वारा इस्माइलों के हाथ में बेच दिया गया। இஸ்மவேலர்கள் இவனை பார்வோனிடத்தில் அடிமையாய் விற்று போட்டார்கள். इस्माइल लोगों ने इसे फिरौन राजा के हाथ में बेच दिया। பார்வோனுடைய ராஜாவின் அரண்மனையிலே அடிமையாய் விற்று போட்டார்கள். फिरौन राजा के महल में दासीन के रूप में बेच दिया गया। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, எகிப்து தேசத்து அந்த பார்வோன் ராஜா मिस्र देश के राजा के महल में रहने वाले அவனை தன் ராஜ்யபாரத்தின் முழுமைக்கு அதிகாரியாய் வைத்தார். उसे अपने राज्य का पूरा अधिकार दिया। மேன்மையாய் உயர்த்தப்படுவதற்கு காரணம் என்ன? श्रेष्ठ बनाए जाने का कारण क्या है? காரணம் இல்லாமல் பகைக்கப்பட்டான். बिना कारण नफरत किया गया, இஸ்மவேலுடைய கையில விற்று போடப்பட்டான். इश्माएल के हाथ में बेच दिया गया, பார்வோனுடைய அரண்மனையில அடிமையாய் விற்று போடப்பட்டான். फिरौन के महल में दासित्व में चला गया। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग இப்படிப்பட்ட சூழ்நிலையில எல்லாம் ऐसी परिस्थिति में யோசேப்பு மிகவும் தேவபயத்தோடு வாழ்ந்தார். यूसुफ परमेश्वर का भय मानते हुए जिया। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा है, யோசேப்பு यूसुफ அவன் பார்ப்பதற்கு சௌந்தரியம் உள்ளவன். वो दिखने में बहुत ही सुंदर था, அவன் இளைஞன். वो एक जवान था। பார்வோன் ராஜாவுடைய மனைவி फिरौन राजा की पत्नी இவனை பார்த்துட்டே இருக்கிறான். इसे देख रही थी। இவன் அழகா இருக்கிறான், ये बहुत सुंदर है, சௌந்தரியமா இருக்கிறான். दिखने में बहुत ही खूबसूरत है, அதனால எப்படியாவது யோசேப்போடு சேரணும். इसलिए कैसे भी इस यूसुफ को बिगाड़ना है, சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கிறார். मौका देख रही थी। ஒரு நாள் அரண்மனையில யாரும் இல்லாத நேரத்தில் एक दिन महल में जब कोई नहीं था, யோசேப்பை வலுக்கட்டாயமாய் பிடித்து பாவத்துக்கு நேராக இழுக்கிறார். यूसुफ को जबरदस्ती करने लगी पाप करने के लिए। யோசேப்பு சொன்னா, यूसुफ ने कहा, இத்தனை பெரிய பொல்லாப்புக்கு உட்பட்டு इतनी बड़े पाप करने के लिए தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? मैं परमेश्वर के विरोध कैसे पाप करूं? தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? मैं परमेश्वर के विरोध कैसे पाप करूं? இந்த தெய்வ பயம் யோசேப்புக்குள்ள இருந்தது. ये परमेश्वर का भय यूसुफ के अंदर था। தன் வஸ்திரத்தை விட்டு விட்டு ஓடி போனா. वो अपना वस्त्र छोड़कर भाग गया, ஓடி போனா. छोड़कर भाग गया, பாவத்துக்கு விலகி போனா. पाप से दूर हो गया। கர்த்தர் யோசேப்பை மேன்மையாய் உயர்த்தினார். परमेश्वर ने यूसुफ को श्रेष्ठ बनाकर रखा। சிங்காசனத்தில் மாத்திரம் அவன் ராஜாவாய் இருந்தான் பார்வோன். केवल सिंहासन पर फिरौन राजा था। மற்ற எல்லா காரியங்களையும் இந்த எகிப்திலே கர்த்தர் யோசேப்பை மேன்மைப்படுத்தி வைத்திருந்தார். सिंहासन के अलावा परमेश्वर ने यूसुफ को सभी बातों में श्रेष्ठ बनाकर रखा था। வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, எல்லாவற்றையும் அனுபவித்து பார்த்த இந்த சாலமோன், सब कुछ अनुभव किया हुआ सुलेमान, வேதத்தில் எழுதி வாசிக்கிறோம், वो इस प्रकार लिखकर रखा है, தன் கண்கள் கண்ட எந்த ஒரு காரியத்தையும் அவன் தன் வாழ்க்கையிலே விலக்கி வைக்கவில்லை. आंखों से देखी हुई कोई भी वस्तुओं को उसने अपने आंखों से दूर नहीं किया। கண்களால் கண்ட அத்தனை காரியத்தை தன் வாழ்க்கையில் அனுபவித்தார். अपनी आंखों से देखी हुई सभी बातों को उसने अनुभव किया। ஆனா கடைசியில் சொல்லுகிறார், लेकिन आखिरी में कहता है, மாயை மாயை எல்லா மாயை, व्यर्थ व्यर्थ सब कुछ व्यर्थ है, எல்லா மாயை, सब कुछ व्यर्थ है, மனசுக்கு சஞ்சலம், मन में चंचलता है, எல்லாவற்றையும் அனுபவித்தார். सब कुछ अनुभव किया। ஆனா கடைசியில் சொன்ன வார்த்தை மாயை. लेकिन आखिरी में उसने कहा सब व्यर्थ है, எல்லா மனசுக்கு சஞ்சலமா இருக்கிறது. सब मन को दुखी देता தேவனுடைய है। பிள்ளைகள் பாவம் உங்களை தன் பட்சமாய் இழுக்கு. पाप आपको अपनी ओर खींचेगी। அவர் நீதிமொழிகள்ல எழுதி வைத்திருக்கிறார், नीति वचन में लिख कर रखा है, பரஸ்திரியின் உதடுகள் தேன் கூடுகள் போல் ஒழுகு. परस्त्री के ओठ जो होते हैं वो एक मध के समान टपकता है। அவள் அந்த வார்த்தைகள் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கு. वो उसका शब्द जो तेल से भी बहुत ही मुलायम होता है। அந்த பரஸ்திரியின் கால்கள் மரத்துக்கு இறங்கு. उस परस्त्री के पैर जो एक जगह पर टिकते नहीं हैं, அவளுடைய நடைகள் பாதாளத்துக்கு நேராய் போகு. उसकी चाल चलन पताल की ओर ले जाएगी। நீ ஜீவ மார்க்கத்தை
तो जीवित मार्ग में न चलते हुए அவளுடைய நடைகள் மாறி மாறி விகாரப்படு. उसका चाल चलन बदलते रहेगा। அவளுடைய நடைகளை நீ அறிந்து கொள்ள முடியாது. उसके चाल चलन को तुम पहचान नहीं पाओगे। ஆதலால் பிள்ளைகளே, इसलिए मेरे बच्चों இப்பொழுது எனக்கு செவி கொடுங்க. अब तुम मेरा सुनो। என் வாயின் வசனங்களை விட்டு விலகாதிருங்க. मेरे मुंह की बोली से दूर न हो। உன் வழியை அந்த பரஸ்திரியை விட்டு விலக்கு. उस तेरे मार्ग को उस परस्त्री से दूर உன் कर। வழியை அந்த பரஸ்திரியின் விட்டு விலகு. तू तेरे अपने मार्ग को उस स्त्री से दूर रख। உன் வழியை அவளுக்கு தூரப்படுத்து. तेरे रास्ते को उससे दूर कर। அவளுடைய வீட்டின் வாசலில் கிட்டு சேராதே. उसकी डेवड़ी के पास भी न जाना। நீ அப்படி அவளுடைய வாசலை கிட்டு சேர்வாயானால் यदि तुम उसकी डेवड़ी के पास जाओगे உன் மேன்மையை நீ அந்நியர்களுக்கு கொடுப்பாய். तुम अपना यश औरों को हाथों में दोगे। உன் மேன்மையை அந்நியர்களுக்கு, तुम अपना यश औरों के हाथ में दोगे உன் ஆயுசின் காலங்களை கொடூரருக்கு கொடுத்து விடுவாய். और अपना जीवन क्रूर जन के वश में कर दोगे। யோசேப்பு பாவத்துக்கு விலகி போன மனுஷன். यूसुफ पाप से दूर होने वाला व्यक्ति இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு इतनी बड़े पाप के अंतर्गत होकर தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? मैं परमेश्वर के विरोध कैसे पाप करूं? பாவத்துக்கு விலகி போன மனுஷனை पाप से दूर होने वाले व्यक्ति को ரூபனிடத்தில் உள்ள சேஷ்ட புத்திர பாகத்தை எடுத்து யோசேப்புக்கு கொடுத்தது மட்டுமல்லாமல் रूबन का पहलौठे का अधिकार केवल नहीं दिया, சிங்காசனத்தை தவிர सिंहासन के अलावा மற்ற எல்லாவற்றையும் யோசேப்பின் கரத்திலே கொடுத்து और सब कुछ यूसुफ के हाथ में दिया गया। யோசேப்பை கர்த்தர் இந்த எகிப்து தேசத்து முழுவதுக்கு அதிபதியாய் வைத்தார். और यूसुफ को परमेश्वर पूरे मिस्र देश का अधिपति बनाया। அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். आशीष पाया। ஒரு நாள் தன் தகப்பனை பார்க்க ஆசைப்பட்டான். एक दिन अपने पिता से मिलने का इच्छा हुई। தன் தகப்பனை பார்க்க வேண்டும். अपने पिता को देखना है। சகோதரர்களை எல்லாம் பார்த்து விட்டான். मैंने भाइयों से मिल लिया। என் வயதான தகப்பனை நான் பார்க்க வேண்டும். मुझे अपने बूढ़े पिता से भी मिलना है। தன் சகோதரத்தில் கொடுத்து அனுப்புகிறான் வண்டி, अपने, ரதம், अपने भाइयों के पास भेजता है रथ, பொருட்கள், वस्तुएं, நல்ல நல்ல பொருட்கள், अच्छे अच्छे उच्च वस्तुएं, ஆகாரங்கள், भोजन, எல்லாவற்றையும் கொடுத்து सब दिया भाइयों के हाथ में। என் வயதான தகப்பனார் இன்னும் சுகமாய் இருக்கிறாரா? और कहा क्या मेरा पिताजी अभी तक कुशल क्षेम है? உம்முடைய குமாரனாகிய யோசேப்பு நான் உயிரோடு இருக்கிறேன். तुम्हारा पिता यूसुफ मैं अभी तक जिंदा हूँ। யோசேப்பு உம்மை தம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரும்படி சொன்னார். यूसुफ आपको ले आने को कहा है। இந்த வார்த்தைகளை சொன்னபோது ये शब्द को कहते ही யாக்கோபுடைய இருதயத்தில் பயம் உண்டாகிறது. याकूब के मन में एक डर आता है। இது உண்மையா பொய்யா? क्या ये सच है या झूठ है? அவரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. वो उसे मान तक नहीं कर पाया। ஆனால் வேதத்தில் வாசிக்கும் போது पवित्र शास्त्र में पढ़ते हैं யாக்கோபு தன் குமாரனால் அனுப்பப்பட்ட இந்த ரதங்களையும் வண்டியை பார்த்தபோது याकूब जब अपने पुत्र के द्वारा भेजा गया वह रथ और वस्तुओं को देखा, யாக்கோபின் ஆவி உயிர்ப்பித்தது. याकूब का प्राण में जीवन आया। யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. याकूब का प्राण जिलाया गया। ரூபனை பார்த்தபோது யாக்கோபின் இருதயம் வேதனைப்பட்டது. रूबन को देखते समय याकूब का मन दुखी हुआ। யோசேப்பின் வண்டிகளை பார்த்தபோது யாக்கோபின் ஆவி உயிர்த்தது. लेकिन जब यूसुफ का गाड़ी और यूसुफ के द्वारा भेजे गए वस्तुओं को देखा तो उसका प्राण में जीवन आया। தேவனுடைய பிள்ளைகள் தகப்பன் தாயுடைய இருதயத்தை நீங்கள் சந்தோஷப்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையை மேன்மை அடைவீர்கள். यदि माता पिता के मन को आप आनंदित करोगे तो आपका जीवन सुखी रहेगा, மேன்மை அடைவீர்கள். श्रेष्ठ होंगे। யோசேப்பு பாவத்துக்கு விலகி ஓடின ஒரு மனுஷன். यूसुफ जो पाप से दूर रहने वाला व्यक्ति, பாவம் தன்னை இழுக்கிறது. पाप उसे खींच रहा था। பார்வோனின் மனைவி ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கு நேராக இழுக்கிறாள். फिरौन की पत्नी हर दिन उसे खींच रही थी। தேவனுக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகி ஓடினார். लेकिन परमेश्वर का भय मानकर पाप से दूर रहा। கர்த்தர் உன்னை பார்க்கிறார். परमेश्वर तुमको भी देखता है। பாவம் உன்னை இழுக்கும் போது जब पाप तुमको खींचता है, தேவனுக்கு பயந்து பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறாயா? परमेश्वर का भय मानकर तुम पाप से दूर रहते हो அல்லது பாவத்தை நோக்கி ஓடி உன் மேன்மை இழந்து போகிறாயா? या तुम पाप की ओर दौड़ते हुए अपनी श्रेष्ठता को खो दे रहे हो? பரஸ்திரியுடைய வாயின் வார்த்தைகள் எண்ணெயை பார்க்கலும் மிருதுவாய் இருக்கு. परस्त्री की मुंह की बोली जो है तेल से भी मुलायम और अधिक चिकनी होती है। அவள் வீட்டை நீ கிட்டு சேராதே. उसकी डेवड़ी के पास नहीं जाना, அவள் வாசல் அண்டை நீ போகாதே. उसके दरवाजे के पास खड़े नहीं रहना। பரஸ்திரியின் வீட்டுக்கு போய் வாசலில் சேர்வாயானால் यदि तुम पराई स्त्री के घर जाओगे உன் மேன்மை நீ இழந்து போவாய். तुम अपना
यश खो दोगे, உன் மேன்மையை நீ இழந்து போவாய். अपनी श्रेष्ठता खो दोगे। தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். आज के दिन अपना जांच कर देखिए, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். क्या परमेश्वर हमारे जीवन में उन्नति कर रखा है? நாம் அறியாத அந்நிய ஜாதிகள் ஜனங்கள் நம்மை தேடி வரும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ऐसे लोग, जाति के लोग जिनको हम जानते नहीं है, वो भी हमें ढूंढ कर आते हैं। நாம் மேன்மையை காத்துக்கொள்ள வேண்டும். हम अपनी श्रेष्ठता को संभालना வேதத்தில் है। எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, பிள்ளைகளின் சுதந்திரம் அல்லது பிள்ளைகளின் மேன்மை பெற்றோர்களே என்று எழுதப்பட்டிருக்கிறது. बच्चों का श्रेष्ठता उनके पालक हैं। பிள்ளைகளின் மேன்மை பெற்றோர். बच्चों की श्रेष्ठता उनके पालक हैं। பிள்ளைகள் என்னதான் நல்லா படிச்சாலும், बच्चे कितने भी अच्छा पढ़े लिखे, பிள்ளைகள் எவ்வளவுதான் நல்லவர்களா இருந்தாலும், बच्चे भले कितने भी अच्छे हो, தாயும் தகப்பனும் நல்லவர்களா இருந்தா பிள்ளைகளுக்கு மேன்மை. यदि माता पिता अच्छा रहेंगे तो बच्चों को भी एक नाम होता है। தாயும் தகப்பனும் நல்லவர்களா இருந்தால் பிள்ளைகளுக்கு மேன்மை. यदि माता पिता अच्छा रहेंगे तो पिता बच्चों को भी एक नाम होता है। தாய் தகப்பன் மேன்மையா இராவிட்டால் यदि माता पिता श्रेष्ठता में न रहेंगे, பிள்ளைகளுக்கு மரியாதை இல்ல. बच्चों को भी मर्यादा नहीं है। கேட்பாங்க, இந்த பிள்ளை யாரு? पूछेंगे ये बच्चा किसका है? இன்னாள் மகா, इनका बेटी, அது இன்னாளுடைய மகன். इनका बेटा, ஐயா அவரா? क्या वो? பிள்ளைகளுக்கு மேன்மை இல்லாமல் போய் बच्चों को मर्यादा नहीं मिलेगी। உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். यदि आप चाहते हो कि आपके बच्चे अच्छा रहे, உங்கள் பிள்ளைகள் மேன்மையாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். आप चाहते हो कि आपके बच्चा श्रेष्ठता में रहे, உங்கள் பிள்ளைகள் மேன்மையாய் இருக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புவது உண்மையானால், यदि आप सच्चे दिल से चाहते हो कि आपका बच्चा श्रेष्ठ अनुभव में रहे, நீங்கள் மேன்மை உள்ளவர்களாய் இருக்கணும். पहले आप श्रेष्ठ अनुभव में आइए। கர்த்தர் உங்களுக்கு தந்த மேன்மை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். आपको परमेश्वर ने जो श्रेष्ठता दिया है उसे संभाले रखो। நீங்கள் மேன்மையை காத்துக்கொள்வீர்களே ஆனால், यदि आप श्रेष्ठता को संभाल लोगे, நீங்கள் அறியாத ஜாதியை கர்த்தர் உங்களுக்கு நேராய் வரவழைப்பார். आपकी और परमेश्वर ऐसी जातियों को ले आएगा जिनको तुम जानते भी नहीं हो। உங்களுக்கு தெரியாத முகமுள்ளவர்களை கர்த்தர் உங்களுக்கு நேராய் வரவழைப்பார். पराये व्यक्तियों को ले आएगा आपके पास। கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். परमेश्वर ने आपको श्रेष्ठ कर रखा है। மேன்மையை காத்துக்கொள்ளுவேன். श्रेष्ठता को संभाल எல்லாரும் முழங்கால் लेंगे, படியிடுவேன். सब घुटने में आएंगे, நம்ம எல்லாரும் முழங்கால் हम படியிடுவேன். सब घुटने में आएंगे, ஒரு மனப்பட்டு ஜெபிப்போம். एक मन होकर प्रार्थना கர்த்தர் நமக்கு करेंगे। மேன்மை தந்திருக்கிறார். परमेश्वर ने हमारे जीवन में श्रेष्ठता दी है। மேன்மையை காத்துக்கொள்ள வேண்டும். श्रेष्ठता को संभाल लेना है, மேன்மையை காத்துக்கொள்ள வேண்டும். श्रेष्ठता को संभाल लेना இந்த है। மேன்மை இழக்கப்படக்கூடிய காரணங்கள் என்ன? ये एक श्रेष्ठता को खो देने का कारण क्या இது है? மேன்மையை காத்துக்கொள்ள முடியாமல் போகிற காரணங்கள் என்ன? इस उत्तमता को खो देने का कारण क्या है? தேவனுடைய பிள்ளைகள் நன்மை செய்ய வேண்டும். भलाई करना है, நன்மை செய்ய வேண்டும். भलाई करना है, பொறாமை நமக்குள்ள இருக்க கூடாது. हमारे अंदर जलन न हो, எரிச்சல் நமக்குள்ள இருக்க கூடாது. ईर्ष्या न हो, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். परमेश्वर की बात को मानना है, மனுஷர்களை பிரியப்படுத்தி வாழ கூடாது. मनुष्य को प्रिय न करना है, தேவனுடைய இருதயத்தை பிரியப்படுத்தி வாழணும். परमेश्वर का मन को प्रिय करना है। பெற்றவர்கள் வயதாகும் போது बालक जब उम्र हो जाते हैं, பெற்றோர்கள் உங்களை பார்க்கும்போது சந்தோஷமடைய வேண்டும். बालक आपको देखते समय खुश होना है, பெற்றோருடைய இருதயத்தை வேதனைப்படுத்த கூடாது. बालक के मन को दुखी ना करे। இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்யும் போது, ऐसे सब करते समय, பொறாமை எரிச்சல் உள்ளே வரும்போது, जलन ईर्ष्या आपके अंदर होते समय, நன்மை செய்ய மனமில்லாமல் போகும்போது, भलाई करने की इच्छा न रहते हुए, இருவழியிலே நடக்கும்போது, तो मन में भटकते समय, பாவத்துக்கு நேராக இழுக்கப்படும் போது ஜெயம் பெற்ற வாழ்க்கை வாழாமல், पाप की ओर खींचे जाते समय जय पाया हुआ जीवन नहीं बिताते हुए, பாவத்தில் வீழ்ந்து போகிற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால், पाप में पड़े हुए जीवन बिताते रहोगे, எல்லா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் மேன்மையை உடைத்து போடு. ये सारी बातें मनुष्य की श्रेष्ठता को तोड़ देगी। ஆண்டவரை பார்த்து கேளுங்க. परमेश्वर को देखकर बोलिए, ஆண்டவரே நீர் என்னை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறீர். हे परमेश्वर तू मुझे शोभायमान कर रखा அந்த है, மேன்மையை நான் காத்துக்கொள்ள வேண்டும். इस शोभायमान को संभालना அந்த है, மேன்மையை நான் காத்துக்கொள்ள வேண்டும். इस श्रेष्ठता को संभालना है। ஆண்டவரே மேன்மையை நான் இழந்து போக கூடாது. प्रभु जी मैं श्रेष्ठता को खो नहीं दूं। வாய் திறந்து ஜெபியுங்க. अपना मुंह खोलकर प्रार्थना कीजिए। ஆண்டவரே நன்மை செய்ய திராணி இருக்கும்போது, हे परमेश्वर जब भलाई करने की शक्ति रहे, எனக்கு நன்மை செய்ய கிருபை தாரு. मुझे भलाई करने की शक्ति दे। என்னையும் அறியாமல் எனக்குள்ள பொறாமை வரக்கூடாது. मेरे अनजाने में मेरे अंदर जलन न हो, என்னையும் அறியாமல் எனக்குள்ள எரிச்சல் உண்டாக கூடாது. मेरे अनजान में मेरे अंदर ईर्ष्या न हो। நீர் தந்த வாழ்க்கையில நான் திருப்திப்பட்டு வாழணும். आपने जो जिंदगी दिया इसी में मैं तृप्त रहूं। எல்லாம் வாய் திறந்து ஜெபியுங்க. सब कोई मुंह खोलकर बोलिए, மனுஷனை பிரியப்படுத்தி நான் வாழக்கூடாது. मैं मनुष्य को प्रिय न करूं, மனுஷனுடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிய கூடாது. मैं इंसान की आवाज की ओर नहीं कान लगाऊं, உம்மை பிரியப்படுத்தி வாழணும். मैं आप ही को प्रिय करूं, உம்முடைய சத்தத்தை
उसी को என் संभाले வாழ்க்கையை பார்க்கும்போது रखूं मेरे जीवन को देखते समय வயதான என் தாய் தகப்பனுடைய இருதயம் சந்தோஷப்பட வேண்டும். मेरे बूढ़े माता पिता मुझे देखते समय आनंदित होना है தகப்பனுடைய இருதயம் என்னை பார்க்கும்போது துக்கப்படக்கூடாது. मेरा पिता का मन मुझे देखते समय दुखी नहीं होना है நான் என் மேன்மை இழந்து போக கூடாது. मैं अपनी श्रेष्ठता को खो नहीं दूं ஆண்டவரே பாவம் என்னை இழுத்து செல்லும் போது हे परमेश्वर पाप मुझे दूर न खींचे பாவம் தன் பட்சமாய் என்னை இழுக்கும் போது पाप जब मुझे अपनी ओर खींचता है யோசேப்பை போல பாவத்துக்கு விலகி நான் ஜீவிக்கணும். यूसुफ के समान मैं पाप से दूर रहूं பாவம் என்னை மேற்கொள்ள கூடாது. पाप मुझ पर प्रबल न हो पाए ஆண்டவரே என் கூட இரு. हे परमेश्वर तू मेरे साथ रहे என் மேன்மை இந்த காரியங்கள் எல்லாம் கெடுத்து போடுகிறது. मेरी श्रेष्ठता को ये सारी बातें बिगाड़ रही இப்படிப்பட்ட है சுபாவங்கள் எல்லாம் எனக்குள் இருக்கும்போது ये सारी आदतें जब मेरे अंदर होती है நீர் தந்த மேன்மையை நான் கெடுத்து போடுகிறேன். आपने दिया हुआ महत्वता को मैं छीन लूंगा நீர் தந்த மேன்மையை நான் காத்துக்கொள்ள முடியாமல் போகிறது. आपने जो मुझे उत्तमता दिया उसे मैं संभाल नहीं पाता हूँ ஆண்டவரே உம்முடைய மேன்மையை காத்துக்கொள்ள கிருபை தாரே. परमेश्वर आपकी श्रेष्ठता को संभाल लेने का अनुग्रह உம்முடைய दे மேன்மையை காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரே. आपकी श्रेष्ठता को संभालने का अनुग्रह எல்லாரும் ஜெபிங்க. दे सब कोई प्रार्थना कीजिए எல்லாரும் ஜெபிங்க. सब कोई प्रार्थना कीजिए ஹalleluya आमीन, ஹalleluya हालेलुया 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 प्रभु जी अपने दया के द्वारा परमेश्वर दिल की गहराई से प्रार्थना कीजिए உண்மையாய் கர்த்தரை நோக்கி பார்ப்பேன். परमेश्वर की ओर देखिए மேன்மை இழந்து போக கூடாது. श्रेष्ठता को खो नहीं देना है மேன்மை இழந்து போக கூடாது. श्रेष्ठता को खो नहीं देना है கர்த்தர் தந்த மேன்மையை காத்துக்கொள்ள வேண்டும். परमेश्वर ने दिया हुआ श्रेष्ठता को संभाले रखना நீ है அறியாத ஜாதியை கர்த்தர் உன் பட்சமாய் இழுத்து கொண்டு வருவார். तेरे पास ऐसी जाति के लोगों को ले आएगा जिनको तुम जानते भी नहीं हो முகம் தெரியாத ஜனத்தை உன் பக்கத்துல கொண்டு வருவார். पराये लोगों को तुम्हारे पास ले आएगा காரணம் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். इसका कारण ये है कि परमेश्वर ने तुझे शोभायमान कर கர்த்தர் रखा உன்னை है மேன்மைப்படுத்தி இருக்கிறார். परमेश्वर तुझे शोभायमान कर रखा है தேவனுடைய பிள்ளை நீ யாருக்கு அடிமை இல்லை. तुम किसी के दासी नहीं हो நீ யாருக்கு அடிமை இல்லை. तुम किसी के दासी नहीं हो யாருக்கு உன் மீது அதிகாரம் இல்லை. किसी को तुझ पर अधिकार नहीं है கர்த்தர் ஒருவருக்கே நீ அடிமை. केवल तुम परमेश्वर के दासीन हो கர்த்தர் ஒருவருக்கே உன் மீது அதிகாரம். सिर्फ परमेश्वर पर तुझ पर अधिकार है நீ உன் மேன்மை இழந்து போகாதே. तुम अपनी श्रेष्ठता को खो नहीं देना நீ உன் மேன்மை இழந்து போகாதே. तुम अपनी श्रेष्ठता को खो नहीं देना மேன்மை காத்துக்கொள்ள கிருபை தாரே. श्रेष्ठता को संभालने के अनुग्रह दे மேன்மை காத்துக்கொள்ள கிருபை தாரே. श्रेष्ठता को संभालने का अनुग्रह எல்லாரும் வாய் दे திறந்து ஜெபிங்க. सब कोई अपना मुंह खोलकर प्रार्थना करेंगे ஹalleluya Glory, hallelujah, 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 hallelujah. प्रभु जी आपने दिया हुआ श्रेष्ठता को संभाले प्रभु जी आपने हमें शोभायमान बना के रखा है प्रभु जी आपकी शोभायमान को संभालने के लिए सहायता कीजिए प्रभु जी Glory, glory, glory. कोई भी बातें आपसे दूर न करे प्रभु जी कोई भी बातें आपसे दूर न करे प्रभु जी आपके निकट पहुंचने के लिए श्रेष्ठता को संभालने के लिए प्रभु परमेश्वर आप हमारी सहायता कीजिए प्रभु Glory, धन्यवाद प्रभु धन्यवाद प्रभु धन्यवाद प्रभु धन्यवाद प्रभु धन्यवाद प्रभु हालेलुया 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 धन्यवाद प्रभु जी धन्यवाद ஹalleluya आमीन हालेलुया हालेलुया ஹalleluya धन्यवाद கர்த்தர் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். परमेश्वर हमें श्रेष्ठ कर रखा है இந்த மேன்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். उस श्रेष्ठता को संभालना है கர்த்தர் தந்த மேன்மையை காத்துக்கொள்ள வேண்டுமானால் परमेश्वर ने दिया हुआ श्रेष्ठता को संभालना है तो தேவனுடைய பிள்ளைகள் நமக்குள்ளே நன்மை செய்கிற சுபாவம் வேணும். हमारे अंदर भलाई करने की आदतें हो கர்த்தர் தந்த மேன்மையை நாம் காத்துக்கொள்ள வேண்டுமானால் परमेश्वर ने दिया हुआ श्रेष्ठता को संभालना है तो நமக்குள்ள எரிச்சலும் பொறாமையும் வரக்கூடாது. हमारे अंदर जलन और ईर्ष्या न हो பொறாமை எலும்புரிக்கு जलन जो है हड्डियों को सुखा देता है பொறாமைக்கு முன்பாக நிற்க ஒருவனாலும் முடியாது. कोई भी ईर्ष्या के सामने खड़े नहीं रह पाएगा பொறாமை அழித்து போடும். ईर्ष्या दूसरे को जला देती है பொறாமை எவர்களுக்குள்ள இருக்கிறதோ அது அவருடைய உயிரை வாங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. जिसके अंदर ईर्ष्या और जलन हो वो उसकी जान का खतरा है அது பொறாமை நமக்கு வேண்டாம். हमारे अंदर ये जलन और ईर्ष्या न हो பொறாமை நமக்கு வேண்டாம். हमारे अंदर ये ईर्ष्या न हो மனுஷனுக்கு பிரியப்படுத்தி மனுஷனுக்கு கீழ்ப்படிந்து ஜீவிக்க வேண்டாம். मनुष्य को प्रिय करके मनुष्य को प्रिय बनाकर न जिए தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுவே. केवल परमेश्वर का भय मानकर उसकी आज्ञा पालन करें தேவனுக்கு முன்பாக பொல்லாப்பான காரியங்களை செய்யக்கூடாது. परमेश्वर के सामने बुरा काम न करें தாய் தகப்பனுடைய இருதயம் சந்தோஷம் அடைய வேண்டும். माता पिता का मन
आनंदित होवे, அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள சுதந்திரவாளிகளா இருக்கிறது. उसके आशीर्वाद को पाने के लिए हकदार बन जाए। இப்படிப்பட்ட திவ்ய சுபாவங்கள் நமக்குள்ளே கடந்து வந்து ऐसे दिव्य गुण हमारे अंदर होकर கர்த்தர் நமக்கு தந்த மேன்மையை காத்துக்கொள்ள, परमेश्वर हमें दिया हुआ श्रेष्ठता को संभालने के लिए, கர்த்தர் நமக்கு கிருபை தரும்படியாக परमेश्वर हमें अनुग्रह देने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। கர்த்தர் நமக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக परमेश्वर हमारे लिए दिए हुए सच्चे वचन के தேவனுடைய लिए பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி हम सब செலுத்துவேன். ताली बजाकर परमेश्वर को धन्यवाद करेंगे। ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி, நீ தந்த கர்த்தருடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி, ஆண்டவருடைய பாராட்டு எல்லா இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. glory உமக்கு நன்றி 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 நன்றி. glory செலவரவல்ல ரிபலரவ செலவரவல்ல வரவல்ல glory கபலரவ செலவரவ தூரவரவல்ல வரவல்ல ரி பபா 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 கபஷம கந்தரி தேக்கந்தர வகுக்கர பௌரி கந்தர பதி glory கபலரவ செலவரவல்ல ஓ மக தேத சொல்ல ரிபலரவ செலவரவல்ல ஆவியானவரே உமக்கு நன்றி ஐயா. தேவ ஆவியானவரே உமக்கு நன்றி ஐயா. கிருபை நிறைந்தவரே உமக்கு நன்றி ஐயா. ஓ என் தெய்வம் நல்லவர் நல்லவர் நல்லவர். ஆவியானவரே நீ நல்லவர் ஐயா. ஹalleluya உமக்கு நன்றி நன்றி நன்றி. ஹalleluya உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya हालेलुया हालेलुया हालेलुया। धन्यवाद परमेश्वर, ஹalleluya ஹalleluya. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். पिता परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரிப்போம். यीशु मसीह को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद பரிசுத்த धन्यवाद। ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரிப்போம். आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। நல்ல ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். अच्छा परमेश्वर हम आपको धन्यवाद करते हैं। கர்த்தர் தந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். परमेश्वर आपने दिया हुआ है सुबह की समय के लिए धन्यवाद प्रभु। சமூகத்திலே கடந்து வந்து தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. परमेश्वर के सम्मुख में आए हुए हर एक को आशीष कीजिए। பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் மேன்மைப்படுத்தி இருக்கிறீர். आपने हर एक को शोभायमान किया है प्रभु। உம்முடைய பிள்ளைகள் தங்கள் மேன்மையை காத்துக்கொள்ள கர்த்தர் அனுகிரகம் प्रभु செய்யும். जी अपनी उत्तमता को संभालने के लिए सहायता कीजिए। மேன்மையை இழந்து போக காரணம் என்ன என்பதை நாங்கள் பார்த்தோம். प्रभु जी श्रेष्ठता को खो जाने का कारण क्या है, इसे हमने ध्यान किया प्रभु। இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்குமே ஆனால் यदि हमारे अंदर ऐसी कोई भी बातें हो, அவைகளை விட்டு மனம் திரும்பி उसे छोड़कर मन फिराने के लिए, மேன்மையை காத்துக்கொள்ள கிருபை தாரும். श्रेष्ठता को संभालने के लिए सहायता कीजिए। நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். आपकी शुभ नाम को महिमा कीजिए। எங்களை தாழ்த்தி உடைய கரங்கள் हमें नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. उद्धारकर्ता यीशु मसीह के नाम से मांगते हैं प्यारे पिता, ஆமென். आमीन। என் ஆத்துமாவே हे मेरे मन கர்த்தரை को ஸ்தோத்திரி. जो என் कुछ உள்ளமே उसके அவருடைய पवित्र नाम को நாமத்தை धन्य के, ஸ்தோத்திரி. हे मेरे मन ஆத்துமாவே को கர்த்தரை धन्य ஸ்தோத்திரி. के, उसके கர்த்தர் किए செய்த किसी சகல उपकार को பாவங்களும் नहीं மறவாதே. भूलना। ஆமென். आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பே पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய சிநேகம் पवित्र आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आप सबको आशीष करें।